இப்போ யூ ஃபீல் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? இப்போது மார்க்கெட் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் பீரியட். நான் இன்னும் 1 year கூட கம்ப்ளீட் பண்ணல. நான் மோர் தென் 120K கமிஷன் வந்து மேக் பண்ணிட்டேன். சூப்பர். அதிகமாக ஏம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களே, நம்ம பெருசாச்சும் பண்ணணும்னு, அவங்களுக்கு பர்சனல் பிராண்டிங் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ முக்கியம்னா, பர்சனல் பிராண்ட் இல்லாத ஒருத்தர் விட பர்சனல் பிராண்ட் இருக்கிற ஒருத்தர் 10 times ஜாஸ்தி சம்பாதிப்பார். 10 times. ஈஸி டு சே. எப்படி சொல்றாலும் ஒரு $350,000 வந்து எனக்கு அதுலேயே போயிருக்கும். அதே மாதிரி ஸ்டார்ட் ஏர்லி. அந்த ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே இந்த வயசு தான். அந்த வயசை விட்டுறாதீங்கிறது போக போக எங்களுக்கே தெரிய வருது, இல்லை நம்ம எஃபர்ட் எடுத்தோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். You don't have to be great to start, you have to start to be great. நம்ம வந்து பணக்கார வீட்டில் பிறக்கணும், இல்லைன்னா நம்ம பையன் பணக்கார வீட்டில் பிறக்கணும். நம்ம பையன் பணக்கார வீட்டில் பிறக்கணும், நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும். தமிழ் டூட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சந்தீப் ராஜ்குமார். யார் நீங்கள் சம்மந்தம் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பிரவீனோட சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம பிரவீனா சேனலில் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ ஹேவ் மை ஓன் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், எப்படி பர்சனல் பிராண்டிங்கை வச்சு ஒரு பிஸ்னஸ்குள்ளே போயிட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. நான் அது வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்ன இன்ஸ்பயர் பண்ணுற பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான மார்க்கெட்டில் அவங்க பேரை சொன்னாலே அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு பர்சனல் பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கான க்ரோத்தும் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து நான் பிரவீனோட ஜேர்னியும் பார்க்குறேன். அவர் வந்து பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணார். நிறைய வீடியோஸ் கன்சிஸ்டண்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டார். அதுலேருந்து அப்புறமா ரியல் எஸ்டேட்குள்ளே போனார். ஸோ இதை எப்படி அவர் கனெக்ட் பண்ணார், இந்த ஜேர்னியை பற்றி தான் நிறையா பேசணும்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டில் நான் ஆசைப்பட்டேன். ஸோ பர்சனல் பிராண்டிங் எவ்வளோ முக்கியம், அண்ட் அதே பர்சனல் பிராண்டிங் அவருக்கு ரியல் எஸ்டேட்டில் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு, இது மாதிரி விஷயத்தை அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஷேர் பண்ண போகிறேன் நம்மளோட. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரியல் எஸ்டேட் பற்றி நிறையா பேசியிருக்கோம். சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டீட்டெயில்ஸ் அண்ட் பிரவீனோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். சூப்பர். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சந்தீப் ராஜ்குமார் இங்கே. அண்ட் இஃப் இன்கேஸ் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து ஸ்பாட்டிஃபைல இந்த வீடியோ இருக்க போகுது, இந்த ஆடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் கேட்டே கூட பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் நம்ம கூட வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறது முன்னாடி சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கிடைக்க போகுது உங்களுக்குங்கிறத நான் தெளிவாக முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ பார்த்துட்டா ஈஸியாக இருக்கும். இஃப் யூ சம்மன் ஹூஸ் லைக் மீ, என்னென்னா லைஃப்பில் பெருசாச்சும் சாதிக்கணும், ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நான் போடுவேன். அண்ட் எப்போ ட்ராவல் பண்ணாலும் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணணும். அண்ட் ஒரு நாள் என் வீட்டில் ரோல்ஸ் ராய்ஸ் நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய வேல்யூ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஆல்சோ அட் தி சேம் டைம் நம்மளை சுற்றி ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பீப்புளுக்கு, அந்த மைண்ட் செட்டில் இருக்க எல்லா பீப்புளுக்குமே இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாருமே வந்து பிரவீன் அண்ணா வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ. நான் வந்து தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. ஐயோ, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. அண்ட் உங்கள் ஷெட்யூலில் வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் கொடுத்து இந்த வேல்யூ நீங்கள் இத்தனை பேர் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். கண்டிப்பாக. அண்ட் என்னென்னா, நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும், எனக்கு ஒரு பாட்காஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன். சரி, என்ன இதெல்லாம் ஆன்லைனில் என்னென்ன கான்டென்ட்லாம் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ வந்து நம்ம பாட்காஸ்ட் பார்த்தேன், ஈட் அண்ட் ரூம் என்னோட பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, நீங்கள் வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க எல்லாமே ஒரு சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா என்னால் ஈஸியாக வந்து ரெசனேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க ஒரு பாயிண்டில், நான் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி வந்து கிக்கின் ஆக ஆரம்பிச்சிடும், எனக்கு ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும், அதனால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் அது மாதிரி பையன் தான். ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம சேர்ந்து இந்த பாட்காஸ்ட்டை பண்ணுறோன்னா கண்டிப்பாக நிறைய வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஐ ஹேவ் ஃபியூ கொஷின்ஸ். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டில் இப்போ எதை தான் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சைடில் இருந்து பர்சனல் பிராண்டிங் அண்ட் ரியல் எஸ்டேட், இதுதான் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் கோர் கான்செப்டாக இருக்க போகுது. கூடயே மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் நீங்கள் எதை வச்சு உங்களோட க்ரோத்தில் இருக்கீங்களோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணீங்கிறத நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுதான் சிம்பிளிஃபைடாக அந்த பாட்காஸ்ட் அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, யா. அண்ட் எனக்கு புரியுது, என்னடா பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு நீயே பேசிகிட்டு இருக்கேன் அப்படி இல்லை, ஸ்டேஜ் செட் பண்ணிடுறது பெட்டர் தான். அதனால் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் யா, எனக்கு என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக வந்து உங்கள் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது, அண்ட் என்னோட ஆடியன்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ஆடியன்ஸ் அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா, பிரவீன் ராஜ்னா யார் அண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தார், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஷார்ட்டாக சொல்லணுன்னா, 2010 நான் கனடா வந்தேன். 2010 கனடா வந்தேன். கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் டெக்னாலஜி நெட்வொர்க்கிங் படிக்கிறதுக்காக வந்தேன். நெட்வொர்க்கிங் படிச்சுட்டு நெட்வொர்க்கிங்கில் இருந்து அப்படியே சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டிக்குள்ளே போய்
லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக நெட்வொர்க் செக்யூரிட்டியில் ஐடி தான் என்னோட கோர் ஜாபாக இருந்துச்சு. இந்த மீன் டைம் சைட் பை சைட் யூடியூப்பும் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தனால எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும், வெப் சீரிஸ் எடுக்கணும்னு ஒரு ஆசையில் கேமராஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே நமக்கு பெருசாக இப்போ டீம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. அப்போ நான் வந்து இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது பெருசாக யாரும் இல்லாதனால அப்படியே யூடியூப் சேனலாகவே ஆரம்பிச்சு சரி vlogs மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் வந்து அபவுட் 150K ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போனதுக்கப்புறம் சரி நமக்கு வந்து ஐடியை விட்டுட்டு ஏதாவது பண்ணணும். ஏன்னா ஐடி வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து ஆசைப்பட்டு வந்த ஒரு ஃபீல்ட் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஓகே வி நீட் டு மேக் சம் மணி, ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கும் போது நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி சரி ஓகே ஐடியே எடுத்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஐடி வந்தது தான். பட் ஆல்வேஸ் எனக்கு பிஸ்னஸ் மைண்ட் செட் அண்ட் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இடையில ஒரு மீடியா கம்பெனி செட் பண்ணி ரன் பண்ணேன். அதில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 விஷயங்கள் ட்ரை பண்ணேன். அது எதுவும் பெருசாக போகலை. பட் இது எல்லாம் பெருசாக போகலைன்னாலும் சைட் பை சைட் இந்த யூடியூப் சேனலோட க்ரோத் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஐ ஹாவ் டு ஓகே இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இப்போ இந்த ஃபாலோவர்ஸ் வச்சு நமக்கு இங்கே வந்து இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாகிடுச்சு, நான் மீட் பண்ணக்கூடிய பீப்புள் பெருசாகிடுச்சு, போகிற ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது ஒரு 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 ப்ராடக்ட்டோ ஏதோ ஒன்று செல் பண்ணுறோம், இல்லை சர்வீஸோ ஏதோ ஒன்று நானே ப்ரொவைட் பண்ணால் அது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். அண்ட் அது என்னை ஃபினான்ஷியலி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கும் ஓகேவா இருக்கும்னு டிசைட் பண்ணியாச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன் ஓகே நான் இப்போ இதை வச்சு ஒரு பென்சில் விற்கணுன்னாலும் விற்கலாம், ஆனால் அதே சமயம் ஒரு வீடு விற்கணும்னாலும் விற்கலாம், எனிதிங் ரைட். ஸோ அப்போ எல்லாருக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஒன்று கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பில்கேட்ஸ் வந்து முன்னாடி சொல்லுவாங்க இந்த என்னோட ப்ராடக்ட் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ இப்போ விண்டோஸ் அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் மேக் இல்லாத யூசர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் விண்டோஸ் இருக்கும், இல்லை மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், நான் வந்து ஒரு பிஸ்னஸில் இறங்கணும் அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இதுதான். வீடு வேணான்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ரெண்டலுக்காவது வீடு வேணும், இல்லை இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரூஃப் வேணும். ஸோ அண்ட் அதே மாதிரி அதோட ப்ராஃபிட் மார்ஜினும் கமிஷன் மார்ஜினும் இட்ஸ் மச் மோர் ஹையர். நான் இமிக்ரேஷன் வீடியோஸ் போட ஆரம்பிக்கும் போது இமிக்ரேஷன் கன்சல்டண்ட்டாக தான் ஆக போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன், ரியல் எஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இமிக்ரேஷன் கன்சல்டன்சி இஸ் அ வெரி டஃப் ஜாப். ஓகே, ஏன் டஃப் ஜாப் அப்படின்னா அதில் ப்ராஃபிட் மார்ஜினும் பெருசாக இருக்காது. அதாவது பர் கிளைண்ட் பேசிஸில் பேசுகிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடு நம்ம கொடுக்குறோம் $1 million உங்களுக்கு $25,000 வந்து கமிஷன் வந்து கையில் நிற்கும். அதுவே இமிக்ரேஷனுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு விசா எடுத்து கொடுக்குறேன்னா எனக்கு வந்து ஒரு $1,000 $500 தான் நிற்கும். அண்ட் அதுலேயும் என்னென்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இவங்க வந்து நம்ம ஜென்யூனாகவே செஞ்சு கொடுத்துருப்போம். ஆஸ் அ கன்சல்டன்ட் நிறைய கன்சல்டன்ட்ஸ் ரொம்ப ஜென்யூனாக செய்கிறாங்க. பட் அவங்களுக்குமே வந்து நீங்கள் என்ன காசு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, அவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, அவங்க இவ்வளோவுக்கு தானே பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் செட் கமிஷன் 2.5%, 2% டிபெண்டிங் அந்த லிஸ்டிங்லேயே வந்துடும் இதுதான் அதோட கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சுத்தல்லாம் இருக்காது. நம்ம ஊர் மாதிரி கமிஷன் வந்து ஒரு ஹிடன் கமிஷனெல்லாம் இருக்காது, எல்லாம் பேப்பர்ஸில் இருக்கும், ரெக்கார்ட்ஸில் இருக்கும். ஸோ மோர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுனால ஐ தாட் ஓகே ரியல் எஸ்டேட் வந்து நமக்கு முன்னாடியும் ரொம்ப பிடிக்கும், இதை வந்து நம்ம பக்காவாக ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணோன்னா நல்ல பெரிய ஸ்கேலில் பண்ண முடியும் அப்படின்றனால அது சூஸ் பண்ணேன். அண்ட் லாட் ஆஃப் பிக் ஷாட்ஸ், அதாவது மல்டி மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து மணி மேக் பண்ணியிருப்பாங்க. மணி கேமே வந்து ரியல் எஸ்டேட் தான். ரியல் எஸ்டேட் ஒன் ஆஃப் த ப்ரைமரி திங் வந்து ரியல் எஸ்டேட் தான். இல்லை நம்ம வந்து ஒரு டெவலப்பராக இருந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கணும். பட் இப்போ நிறைய டெவலப்பர்ஸ் நிறைய சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாமே ஹிட் ஆகுதா ஆகாது, அதுக்கு ஒரு சீசன் இருந்துச்சு. இப்போ அதுவும் நம்ம தாண்டி வந்துட்டோம். ஸோ அப்படி தான் நான் ரியல் எஸ்டேட்குள்ளே வந்தது. சூப்பர். அண்ட் நீங்கள் சொன்னதை வச்சு நான் கேட்குறேன், ஸோ இப்போ யூ ஃபீல் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? இது ஆஸ் அ பையர் செல்லராக கேட்குறீங்களா, ஆஸ் அ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக கேட்குறீங்களா? ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக. இப்போ வந்து இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, என்ன மாதிரி ஒரு பையன் இந்த வீடியோ பார்க்குறான், ஒரு 18 to 28 அந்த வயசில் இருக்க பையன், அவன் இப்படி வந்துட்டான். இங்கே அவனுக்கு தெரியுது பார்க்கும்போது பீப்புள் எல்லாமே நல்லா எங்கே மணி மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரியல் எஸ்டேட்னு தெரியுது. இப்போ அதுக்குள்ளே போகலான்ற ஒரு ஆசை வருது அவனுக்கு, அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து கேட்குறேன். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் மார்க்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ டவுனாக இருந்தாலும் வந்து விற்கிற ஏஜென்ட்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு விற்கிற ஏஜென்ட் வந்து மாதம் ஒரு 10 வீடு விற்கிற இடத்துல மேபி மார்க்கெட் டவுன் ஆகுதுன்றதுக்காக 3-4 வீடு விற்பார்.
ஓகேவா? ஓகே. ஆனால் வந்து இப்போ ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் 60,000+ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் டாப் ஒரு 4 to 5% ஏஜென்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த சேல் பண்ணுறது. ஸோ அந்த 4 to 5%குள்ளே நம்மளால் இருக்க முடியும்னு நினச்சோம் அப்படின்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் த மார்க்கெட் கண்டிஷன் நம்ம வீடு விற்க முடியும். ட்ரூ. இப்போது மார்க்கெட் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் பீரியட். ஓகே, இப்போ வந்து லோவஸ்ட் பீரியட். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் இன் ரியல் எஸ்டேட். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் இன் ரியல் எஸ்டேட். நான் இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட் பண்ணல. நான் மோர் தென் 120K கமிஷன் வந்து மேக் பண்ணிட்டேன். சூப்பர். இது வந்து வெறும் கமிஷன் என்னோட இது. ஸோ இதுவே மார்க்கெட் ஹையாக இருந்துச்சுன்னா என்னால் அதுக்கு மேலேயே மேக் பண்ண முடியும். ரைட். ஸோ ஒன்று நமக்கு ஒரு ரீச் இருக்கணும், நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்கணும், அண்ட் வி ஹாவ் டு கீப் ஹண்டிங். நான் பாட்டுக்கு சும்மா எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க என்னை தேடி வந்துருவாங்க, நான் லெத்தாஜிக்காக இருந்தேன்னா இன்னைக்கு 2 பேர் இருப்பாங்க, என் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து நான் மேலும் மேலும் இந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது நான் பார்த்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தால் மட்டும்தான் கிளைண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. ஃபாலோஅப்ஸ் கரெக்டாக இருக்கணும், கொடுத்த ப்ராமிஸுக்கு போய் நிற்கணும், பங்க்சுவலாக போய் நிற்கணும். அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. சும்மா வந்து மார்க்கெட் கண்டிஷனை வச்சு நம்ம உள்ளே வந்து எல்லாரும் மணி மேக் பண்ணுறாங்க, நம்மளும் போய் மணி மேக் பண்ணிடலான்னா அது ரியல் எஸ்டேட்லேயும் முடியாது, ஐடியில் கூட முடியாது. வேலை கிடச்சிச்சு சும்மாவே உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையில் ப்ரோக்ரஸ் இருக்காது. we have to do certification, we have to do exams, வந்து you know lot of things are there, right? Same applies to real estate. ஆனால் it's not an easy job. அதாவது நம்ம என்ன நினச்சிப்போன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா we set our own time, 9 to 5லாம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் அது பண்ணணும். பட் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து 24 hours ஒர்க் பண்ணணும். நான் நைட்டு 12-1 மணி வரைக்கும் இமெயில்ஸ் அனுப்பிட்டு இருப்பேன், இது பண்ணிட்டு இருப்பேன், அடுத்த நாளைக்கு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். அண்ட் காலையில் அவங்க கிளைண்ட்ஸ் எப்போ இது பண்ணாலும் நம்ம ரிப்ளை பண்ணணும். ஒர்க்கில் இருக்கும்போது 9 to 5 ஒர்க்கில் இருக்கும்போது மேனேஜருக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணலாம், ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கும் போது நான் கன்சிஸ்டண்ட்டாக 2-3 தடவை வந்து நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து ஒருவேளை ஒரு பிஸியாக இருக்காரோ, நமக்கு மேபி வேற ஏஜென்ட் கிட்ட போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் நாட் ஒன்லி இன் ரியல் எஸ்டேட், எனி பிஸ்னஸ். ஸோ ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா 24 hours 7 days a week ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது உண்மை. அண்ட் மேபி நீங்கள் சொல்கிற போது வெளிலேருந்து பார்க்கும்போது சவுண்ட்ஸ் குட். பாருங்க, நான் என் ஷெட்யூல் நான் தான் பார்த்துப்பேன், எங்கே நினச்சாலும் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு. பட் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி 24/7 வச்சு நம்ம அந்த ஹார்ட் ஒர்க். டிரைவிங் வீக்கெண்டில் வந்து நான் அரௌண்ட் 200 to 400 கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்ரி வீக்கெண்ட் ஓட்டுறேன் பர் டே. ஏன்னா ஒரு ஷோயிங் வந்து நமக்கு மிசிசாகால இருக்கும், வெஸ்ட் எண்ட் ஆஃப் டொரண்டோ, வெஸ்ட் எண்ட் ஆஃப்டர் டொரண்டோ. இன்னொரு ஷோயிங் வந்து நமக்கு ஏஜாக்ஸ் ஆஷோவால இருக்கும். நம்ம இங்கேருந்து அங்கே ஆல் த வே வெஸ்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம ஆஷோவாக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வர போகிறோம். அதுலேயே நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு பார்க்குறோன்னா ஒரே நாள்லேயே 3 வீடியோ 4 வீடியோ பார்ப்போம். ஸோ அதில் ட்ராவல் இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ராவலிங்கும் வேணும், பேப்பர் ஒர்க்ஸும் நீங்கள் பண்ணணும், அதே சமயம் கிளைண்ட் ஃபாலோஅப்ஸ் எல்லாம் இருக்குது. இது கிளைண்ட் கிடைச்சா இப்போ வந்து நம்ம இப்போ எனக்கு இந்த சேனல் இருக்குது, ஃபாலோவர் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இங்கே 10 வருஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு இம்மிடியேட்டாக வந்து எனக்கு சேல்ஸ் வந்து பாசிபிளாக இருந்துச்சு. 99% பீப்புளுக்கு அது வந்து பாசிபிளாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 years வந்து யூல் பி ஹண்டிங் ஃபார் தட் 1-2 சேல்ஸ் per year. ஸோ அதுவே வந்து ரொம்ப சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோம்னா ரியல் எஸ்டேட் வந்து நல்ல மணி மேக் பண்ணலாம். ஓகே. ரியல் எஸ்டேட் பற்றி நான் நிறைய உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க, நம்ம இன்னும் டீட்டெயிலாக போவோம். ஏன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பாட்காஸ்ட் பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஏவியேஷன் ரொம்ப பேஷனேட்டாக இருந்தீங்க, பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாயிண்டில் அப்பாவும் வந்து லோன் எடுத்து உங்களை படிக்க வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கிளிக் ஆக மாட்டேது ஏவியேஷன், ஏதோ ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்காங்க. ஃபிஷ் பிஸ்னஸ், கார் பிஸ்னஸ்னு எல்லா பிஸ்னஸும் ட்ரை பண்ணுறீங்க, ஃபெயில். இப்போ வந்து எல்லா முடிவும் எடுத்துகிட்டு ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்கீங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, லோனு அது இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டெசிஷனும் எடுக்கிறீங்க கனடா போகணுன்னு. எனக்கு என்ன தெரியணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஆல்மோஸ்ட் இந்த வயசில் அந்த நீங்கள் சொன்ன 23-25 அந்த வயசில் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபினான்ஷியல் திங் எல்லாமே. நீங்கள் எப்படி அதை வந்து மென்டலி ஹேண்டில் பண்ணீங்க, என்ன தப்பு பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா சில திங்ஸ்? டேக் இட் ஒன் அட் அ டைம். இன்னொன்று வந்து நம்ம என்ன நினச்சிப்போம்னா, நமக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். அந்த தாட் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கும், நம்மளோட நிறைய கஷ்டம் இருக்கும். பட் நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அந்த கஷ்டத்தை டேக்கிள் பண்ணி கடந்து போக முடியாத மாதிரி ஸ்டாப் ஆகிடும். நான் நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுவேன், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது நான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இப்போ நீங்கள் கேட்குறனால நான் இதெல்லாம் சொல்கிறேன். லெட்ஸே ஒரு 4 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோமே, அதில் 3 பேர் அவங்க கஷ்டத்தை சொல்லி போவாங்க. மச்சான் என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இப்படி ஆக மாட்டேங்குது, அப்படி ஆக மாட்டேங்குது. எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு இதை விட நிறைய கஷ்டம் இருக்குது, நான் இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்க மாட்டேங்கிறேன், நான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். புரியுது, ரைட்? ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். சூப்பர். நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்றது. மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது வந்து டேக் இட் ஒன் அட் அ டைம்.
நம்ம மல்டிபிள் திங்ஸ் பண்ணலாம், பட் ஆனாலும் மல்டிபிள் திங்ஸ் பண்ணாலும் அதில் எது ப்ரையாரிட்டி, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா பேர்டன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கமோ அது பில்டப் ஆகி அதில் ஃபினான்ஷியல் வந்து தானாக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஸ்டார்ட் ஏர்லி. நான் அந்த டைமில் எனக்கு ஃபினான்ஷியல் பேர்டன், ப்ரெஷர் எல்லாமே இருந்தாலும் நான் ஒரு சின்ன பையன்றனால நான் தோக்கும் போது யாருமே வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல. சரி அவன் ட்ரை பண்ணுறான். எங்கள் ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, அவன் இவ்வளோ ட்ரை பண்ணுறான், நடக்க மாட்டேங்குது, அவன் ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, புஷ் பண்ணாங்க. ஸோ இப்போ போக போக 35 வயசில் நான் ஒன்று ட்ரை பண்ணேன், எல்லாம் செட்டில் ஆகிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோன்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி உங்களை சுற்றி ஒரு ஃபினான்ஷியல் கட்டமைப்பு இருக்கும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டு இருக்கும், போய்கிட்டு இருக்கும். அந்த டைமில் உங்களோட ஸ்டெடியான இன்கம் மேக்கிங் ஜாபை விட்டுட்டு உங்களால் இன்னொன்றுக்கு போக முடியாது. ஏன்னா போனீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்சஸ் வந்து காசு வராது. நீங்கள் வந்து ஆல்ரெடி 150,000 இயர் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 130,000க்கு உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும், இல்லை 140,000க்கு உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அப்போ போயிட்டு நான் பேஷனுக்காக நான் $20,000 ஜாப் எடுத்து நான் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியாது. எங்கேருந்து பே பண்ணுவீங்க எல்லாத்துக்கும்? கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவ்வளோ இருக்கும். கரெக்ட். அப்போ பேஷன் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் யங்காக ட்ரை பண்ணுறது தான் பெட்டர். சூப்பர். அந்த ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே இந்த வயசு தான், அந்த வயசை விட்டுறாதீங்கிறது. எனி டைம் ரிஸ்க் எடுக்கலாம். பட் அப்போ ஃபினான்சஸை பற்றி நம்ம ரொம்ப வரி பண்ணிக்கூடாது. எனக்கு பணமும் வேணும், எனக்கு பேஷனும் வேணும், நான் ரிஸ்க், அது பாசிபிள் கிடையாது. ஏதாவது ஒன் ஆர் தி அதர் தான் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு பர்சனலி அப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ என்ன நீங்கள் சொல்ல வருது என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதிலே எல்லா எனர்ஜி அண்ட் டைமையும் போட பாருங்க. மல்டிபிளாக வச்சுக்கிட்டா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல வரீங்க. சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது, சம்டைம்ஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஏதாவது ஒன்று பண்ணனாலும் அது கன்சிஸ்டண்ட்டாக the number of years we do eventually நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பட் ஆனால் அதில் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்ஸ் பண்ணணும். சிலர் சொல்லுவாங்க, நான் 5 வருஷமாக இது பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. பட் நம்ம ஒன் ஆஃப்ஸாக பேச முடியாது. ஒரு பொதுவாக பார்க்கும்போது ஏதாவது ஒன்று இல்லை கன்சிஸ்டண்ட்டாக பெட்டராக பண்ணுறோம் அப்படின்னா அது க்ரோத் வந்து வந்துடும். யூடியூபர்ஸே நம்ம எவ்வளவோ பேர் பார்க்குறோம், பிஸ்னஸ் பீப்புளும் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். முதல்ல வந்து 4-5 வருஷம் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, பிஸ்னஸே ஓடி இருக்காது. ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க பிஸ்னஸில், அந்த 4 வருஷம் கற்றுக்கிட்டதை வச்சு திடீர்னு இட் வில் பிக்கப். புரியுது. தேங்க்யூ. இந்த கொஷின்ஸ் எல்லாம் அப்படின்னா நான் ஏன் அதை நோட் பண்ணி வச்சேன் அப்படின்னா, இது எல்லாமே நீங்கள் வந்து டு பி ஆனஸ்ட் எங்களை விட லைஃப் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி பார்த்துட்டீங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் அதுலேருந்து உங்கள்கிட்ட நான் நிறையா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து பிஃபோர் கெட்டிங் இன்டு பர்சனல் பிராண்டிங் அண்ட் ரியல் எஸ்டேட், இது காமனாக என் வயசில் இருக்க பசங்களுக்கான மைண்ட் செட் கொஷின்ஸ் மாதிரி தான் எனக்கு ஆசைப்பட்டு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ எங்கள் இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா த வே வி கெட் இன்ஃப்ளூயன்ஸ், என்னன்னா வீடியோஸ்லாம் பார்க்கும் போதும் சரி, யூடியூப்பில் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்தாலும் ஃபேன்சி கார்ஸ், மேன்ஷன்ஸ், இதுதான் நம்ம எய்ம், ட்ரீம் பிக் போட்டு முடிஞ்ச வரைக்கும் கிரைண்ட் பண்ணுங்கள், அது எல்லாமே இருக்கு ஒரு பக்கம். அண்ட் ஆல்சோ ஈக்குவலி அட் தி சேம் டைம் அந்தளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எங்கெல்லாம் நம்ம டைமை வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கேயும் போயிட்டுருக்கு எனர்ஜி. ஸோ தேவையில்லாத விஷயம் நான் சொல்ல முடியாது, இட்ஸ் சப்ஜெக்டிவ், பட் ஐ ஃபீல் அதுவும் இருக்குது. கண்டிப்பாக ஐ திங்க் இது வந்து இருந்துட்டு தான் இருக்கும் போது இருந்திருக்கும் முன்னாடிங்கிறது உண்மை. ஸோ உங்கள் பாயிண்ட்லேயும் அது இருந்திருக்கும், அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க அண்ட் எப்படி அதை டேக்கிள் பண்ணி வந்தீங்க? ஃபோக்கஸ் தான். இப்போ உண்மையை சொல்லணும்னா, இப்போது நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மந்த்ஸ் எல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க மாட்டேன், யூடியூப் பெருசாக பார்க்க மாட்டேன். நான் இப்போ நிறைய படம் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகி இது பண்ணலாம். இப்போ நான் வர்ற படம் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மோர் வந்து எனக்கு இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகணும்னு நிறைய ஆசை இருக்கிறதுனால என்ன படம் வருது என்ன ஏது அதெல்லாம் நான் பார்ப்பேன். பட் லெட்ஸே ஒரு 2 years பேக் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த டைம்லலாம் நான் இப்போ இந்த ரவுடி சீரீஸ் எல்லாம் எடுக்கும்போது நான் என் வீடியோஸே நான் பார்க்க மாட்டேன். நான் போடுற வீடியோஸ் பார்க்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் நான் அதுக்கு தான் செலவு பண்ணுவேனே தவிர இது பண்ண மாட்டேன். ரீல்ஸுமே நான் ரொம்ப நாள் பார்க்காம இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் அது பார்க்க அதுவும் தெரியுது. நம்ம வந்து ஒரு சும்மா பார்க்க ஆரம்பிப்போம், 30 minutes எப்படி போகுதுன்னே தெரியாது. 30 seconds வீடியோன்னு நினைப்போம், டக்கு 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 டக்குன்னு பறந்துடுது. பட் ஏதாச்சும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சோம்னா அது ஃபன்னாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது மைண்ட் போயிடும். இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம், நம்ம வீடியோ பண்ணும்போது நமக்கு அது ஃபுல் ஃபன்னாக இருக்கும். அது எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும்போது அதில் நம்ம மைண்ட் செட் ஃபுல்லாக போயிடும். எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும், அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம்.
பட் எதுவுமே இல்லாதப்ப தான் வந்து இந்த படம் பார்க்குறதோ இல்லை ரீல்ஸ் படம் பார்க்குறதோ இதெல்லாம் வரும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்டென்ட் கிரியேஷன்லேயே நம்ம மைண்ட் இருந்துச்சுன்னா மற்றதுலலாம் மைண்ட் போகும். புரியுது. பேஷனாக பண்ணும்போது அதில் தானே நமக்கு ஆசை இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மைண்டை நம்ம வேறு வழியே கிடையாது. வி ஹாவ் டு புல் அவர் செல்ஸ் அண்ட் நம்ம தான் டைவர்ட் பண்ணி ஆகும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் அதை பண்ணல அப்படின்னா ஹியூஜ் ரெக்ரெட்ஸ் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டெய்லி ஒரு படம் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அதான் சொல்லுவேன், டெய்லி நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா வீக்லி 14 ஹவர்ஸ் போயிருச்சு. மாதத்துக்கு 50 ஹவர்ஸ் ப்ளஸ் வந்து அதுலேயே போயிருச்சு. தட்ஸ் ஆல்மோஸ்ட் 2-3 டேஸ் நம்ம வந்து அங்கேயே நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். சிம்பிள் மேத் அதுதான். ஸோ அதனால் அதை கட் டவுன் பண்ணோன்னா நமக்கு நிறைய டைம். ட்ரூ. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களாம் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை மாதிரியே இந்த கான்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்க. படம் பார்க்குறது, வீக்லி இந்த படம் பார்க்குறது. ஏன்னா தே லேர்ன் ஃப்ரம் இட். கரெக்ட். ஸோ தே ஃபீல் அது ப்ரொடக்டிவாக இருக்குன்னு, விச் இஸ் ட்ரூ ஆஃப் கோர்ஸ். மற்றவங்கள பார்த்து இப்போ நீங்களாம் எதாவது சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, நானும் சேஸ் பண்ணி ஓடணும்னு நினைக்கவே தேவை. ஏன்னா எனக்கே இப்போ நான் சேஸ் பண்ணி ஓடணும்னு இருக்கு. நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு தட்ஸ் இட் ஐம் டன் அப்படின்னு சொல்லி லெட்ஸே ஒரு 40 இயர்ஸில் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, 40 வயசுலையோ 45 வயசுலையோ சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோதான். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, 50 வயசு 55 வயசு 60 வயசுலேயும் ஓடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரிலேட்டிவ் தான். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மேபி நாங்கள் பார்க்குற விஷயங்கள் மேபி எங்களோட வயசுன்னு நினைக்கிறேன். அது என்ன தேவைங்கிறது எங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு குழப்பத்தில் இருக்க ஒரு வயசாக இருக்கும். எனக்கு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதும் நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு பையனாக இருக்கான்னா அவனை பார்த்து நாங்கள் பொறாமப்படுவோம். அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் வீட்டில் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படின்ற மைண்ட் செட் தான் அப்போ இருந்துச்சு. பட் இப்போ போக எங்களுக்கே தெரிய வருது, இல்லை நம்ம எஃபர்ட் எடுத்தோன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். நம்ம அதே நினச்சிக்கிட்டு அவன் அதனால தான் அப்படி இருக்கான், நம்மளாலாம் அப்படி வர முடியாதுன்னு நினச்சோன்னா வர முடியாது. வரவே முடியாது. ஒன்று நம்ம வந்து பணக்கார வீட்டில் பிறக்கணும், இல்லைன்னா நம்ம பையன் பணக்கார வீட்டில் பிறக்கணும். நம்ம பையன் பணக்கார வீட்டில் பிறக்கணும், நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும். மேபி அவங்க அப்பா வேலை பார்த்துருப்பாரு நல்லா, அதனால அவன் அப்படி இருக்கான். நம்ம இப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பையனும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வி ஹாவ் டு. இப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப லோ லெவல்ல இருந்து வர்றாரு. எங்கள் அப்பா வந்து ஒரு பிடி கம்பெனியில் கணக்கு எழுதுறவர் எங்கள் தாத்தா. ஓகே. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கே காசு கிடையாது. எங்கள் அப்பா ஸ்கூல் போகும்போது சொல்ல 16 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடந்து போய் படிக்கணும், 10 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கணும். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்து ஒரு இன்ஜினியர் ஆகிட்டார். ஸோ அவரோட க்ரோத் வந்து சப்ஸ்டான்ஷியலி ஹையாக இருக்குது. ஸோ இப்போது நான் வந்து அதுக்கு சப்ஸ்டான்ஷியலி ஹையாக தான் ட்ரை பண்ணணுமே தவிர, யாரோ ஒரு 1000 கோடி வச்சிருக்காங்கன்றதுக்காக வந்து நான் அவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு அந்த பையன் பணக்காரனா இருக்கான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எங்க அப்பா அவர் பார்ட்டை பண்ணிட்டாரு, நான் என் பார்ட்டை பண்ணணும். அதுதான் யோசிக்கணும் நம்ம. சூப்பர். ஆல்சோ இதுவுமே நான் கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னா எப்பயுமே ஈவன் தோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த சிக்னிஃபிகண்ட்டான க்ரோத்தை காமிச்சிட்டாங்க அவங்க ஜென்ரேஷனில். இப்போ நீங்களும் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த ஒரு இது இருக்கும் தெரியுமா, ஒரு ஜென்ரேஷன் ஒரு லைன்லேயே போயிட்டு இருக்கோம், அதை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற மாதிரி அந்த ஒரு பர்சன் இருப்பான் அந்த ஃபேமிலியில். அந்த பர்சனை நான் அவங்கள பார்க்குறேன். ஹவு டு ஃபீல் அபவுட் இட்? அப்போ அது ஹாப்பியாக தான் இருக்குது. பட் அதுவும் இது எண்டு கிடையாது இல்லையா, இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதனால் அதை கன்க்ளூட் பண்ணி ஹாப்பியாக இருக்குது சேடாக இருக்குன்னு சொல்கிறத விட எனக்கு இன்னுமே வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தான் யோசனையாக இருக்கே தவிர, அதுக்கு நான் இப்போ ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ரோக்ரஸ் இருக்குமான்னு தெரியல. புரியுது. இல்லை, ஏன்னா எனக்கு எப்பயுமே அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குன்னு அது ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் தாட் நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்கன்னு. பட் ஆனால் நான் உங்கள்கிட்ட அதுதான் நானுமே பார்க்குறேன். என்னன்னா நான் இப்போ அப்படி தான் இருக்கேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஈஸியாக என்னால் வந்து அது போதும் இங்கே முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்க முடிய மாட்டேது. நெக்ஸ்ட் என்ன ஓகே நீங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சும்மா அப்போ தான் யோசித்தேன். ஓகே எங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஓகே பிரவீன் அண்ணா வந்து வீடியோஸ் போட்டார், தமிழ் கம்யூனிட்டியில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணார், ரியல் எஸ்டேட் கூட போனார், ஸ்மார்ட் மூவ், ஏன் அவருக்கு ஈஸியாக எல்லாம் வருது? நோ, அப்படி இல்லை. இப்போ நீங்களும் நைட் 2 மணிக்கு உட்காந்து அவுட் ரீச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஃபாலோ அப் மெயில் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, கால் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அது எங்கேயுமே ஒரு பாயிண்ட் வந்து நின்றுட போகிறது இல்லை. அது நம்ம அந்த இது இருந்துகிட்டே தான் இருக்கும். பார்க்கும்போது நான் வீடியோ போடலன்னு தெரியும், நான் வீடியோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் ரியல் எஸ்டேட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதுலேயும் எனக்கு படிக்க வேண்டியது இருக்கும், வீடு ப்ரௌஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒருத்தருக்கு வீடு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு 100 வீடு பார்க்கணும். அது வீடோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும். அந்த வீட்டில் என்ன இருக்குது, பேஸ்மெண்ட் இருக்கா, ஃபினிஷ்டாக இருக்கா, இல்லை வந்து என்ன சொல்கிறது, எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொரு வீடுக்கும் நம்ம பார்க்கும்போது இட் டேக்ஸ் டைம். ஷெட்யூல் பண்ணுறோம், ஒரு ஷோயிங் ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்கிறோம், பிரவீன் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் பிரவீன் அப்படின்னு. எனக்கு அது 1 to 2 hours அது டைம் எடுக்கும். நான் உட்காந்து எந்தெந்த வீடு எங்கெங்கே இருக்குது அதை நான் அட்ரஸ் எல்லாம் மேப்பில் போட்டு எதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம், எது செகண்ட் பார்க்கலாம், எந்த ரூட் எடுக்கலாம், இது எல்லாம் நம்ம பண்ணி அந்த ஷெட்யூல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு அது 1 to 2
ஹவர்ஸ் ஆகும். கண்டிப்பா நமக்கு ஈஸியா என்ன தெரியும்னா அவர் ரியல் எஸ்டேட் பண்றான், பணம் மேக் பண்றாப்பா அப்படின்னு தான் தெரியும். அதுல லாட் ஆஃப் ஒர்க் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா வித் த ஹோப் ஆஃப் செல்லிங் அ ஹவுஸ். எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. அதில் நிறைய கிளைண்ட்ஸுக்கு வந்து நமக்கு வீடியோ எடுத்து கொடுக்க முடியாமல் போயிருக்கு. சில ரீசனுக்காக அவங்களே வந்து இல்லை இப்போ நாங்கள் பார்க்கல அப்படின்னு அவங்க ஒரு 1-2 months அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைம் எல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு டைம் கால்குலேஷனுக்காக சொல்கிறேன். பார்க்கும்போது ஓகே இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருந்தாரு, இப்போ வீடியோ போடலை, அவர் செட்டில் ஆகிட்டா இருப்பா, ஃபுல்லாக இதாகிட்டார், அதனால் போடுறது அது அப்படி கிடையாது. அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸுக்காக அந்த டைமை வந்து யூஸ் பண்ணுறோம். புரியுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த லைன் தான். நீங்கள் யூடியூப்ல இருந்தீங்க, ஸ்மார்ட்டான மூவாக எனக்கு பட்டுச்சு டு பி ஆனஸ்ட். பிகாஸ் ஐ ஃபீல் முக்கியமாக யூடியூப்ல லாங் ஃபார்ம் கான்டென்ட் போடும்போது நம்மளோட கான்டென்ட்டை கொஞ்சம் நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீடியோ பார்த்தாலும் 20 நிமிஷம் 30 நிமிஷம்னு. ஸோ பண்ண எவென்ச்சுவலி வி கெட் கனெக்டட் வித் பீப்புள். எனக்கு இப்போ வந்து உங்களை கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன், பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. ஏன் அப்படின்னா உங்களை நிறைய நான் பார்த்துருக்கேன், ரவுடி நான் பார்த்துருக்கேன், நிறைய அக்காவை பார்த்துருக்கேன், தம்பியை பார்த்துருக்கேன். ஸோ ஃபீல் லைக் ஓகே ஃபிசிக்கலாக நான் உங்கள்கிட்ட பேச முடியலனால எனக்கு வந்து ஓகே அவங்க டோன் எப்படி இருக்கும், எப்படி பேசுவாங்கன்ற ஒரு லைட்டாக ஜட்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து இங்கே நல்லா அட்வான்டேஜாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த பர்சனல் பிராண்டிங்கை யூஸ் பண்ணி இப்படி ஒரு பிஸ்னஸ் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சது வந்து ப்ரீ பிளான்டா? இந்த பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணது ப்ரீ பிளான்டா? இல்லை, எனக்கு யூடியூபே ப்ரீ பிளான் கிடையாதுல்ல. நான் ஒரு டைமில் வந்து யூடியூபே கிரிஞ்சுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன வந்து யூடியூப்ல வீடியோ போட்டுருக்காங்க, கேமரா வச்சு அவங்களே எடுத்துக்கிறாங்க, அவங்களே பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா? நம்ம வந்து எடுத்தா வெப் சீரிஸு அமெரிக்கா மாப்பிளலாம் கிடையாது, போனா ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி சரி சும்மா ஒன்று போடுவோம், நிறைய பேர் வந்து இமிக்ரேஷன் பற்றி கேட்குறாங்க, இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்று போடுவோம், தமிழில் யாரும் பண்ணலன்னு சொல்லி அது பண்ணேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் பண்ணேன். அந்த டைமில் இங்கிலீஷ்லையும் யாரும் பண்ணல, அப்போ தான் நான் பண்ணேன். என்ன டைம் இது? 2015-2016 அந்த. நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? நான் 2010 வந்துட்டேன். ஓகே 5 years ஆயிடுச்சு. 5 years ஆயிடுச்சு. நான் அப்போ வந்து வேற இதில் நான் ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மியூசிக் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஓகே யூனோ வெட்டிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோகிராஃப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எவென்ச்சுவலி வந்து இந்த சைடு எப்பயுமே ஆனால் ஒரு வேலை இது ரிலேட்டடாக அப்படியே இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஊரில் ஒரு சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு, நான் பண்ணுறனோ இல்லையோ அந்த சேனலில் வந்து வீடியோ கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆகிட்டே. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஏன்னா அது உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி சில ரொம்ப பேஷனேட்டாக வீடியோ அந்த மாதிரி வந்து எனக்கு பேஷனேட்டாக நான் வீடியோ பண்ணுவேன். அது விளாகாக இருக்கட்டும் இல்லை வந்து வேற கண்டென்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்படி தான். ஸோ யூடியூபே வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணது கிடையாது, ஒரு ஆசைக்காக ஒரு ஹாபி வந்து எவென்ச்சுவலி வந்து அது இதை கிக் ஆஃப் ஆச்சு. யூடியூப்ல மணி வருதான்னா நம்ம போடுற எஃபர்ட்ஸ் அண்ட் செலவுக்கான மணி வந்து நமக்கு வராது. யாரோ பெரிய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ இர்ஃபானுக்கோ இல்லை வந்து என்ன சொல்ற மதன் கௌரிக்கோ வர்றதெல்லாம் மேசிவான இன்கம், அதுக்கு கிட்ட கூட நம்ம வர முடியாது, நாட் ஈவன் க்ளோஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நம்ம மணி மேக் பண்ண முடியாது. ஸோ எவென்ச்சுவலி யூடியூப் பிளாட்ஃபார்ம் பில்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணும்போது நான் சும்மா போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்து இது பண்ண முடியாது, அது ஏன் பேஷன் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ அப்போது எதெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சு ஒரு கால்குலேட்டிவாக எடுத்த மூவ் தான் ரியல் எஸ்டேட். ஓகே. ஸோ அகெயின் இட்ஸ் நாட் லைக் ஐம் பேஷனேட் அபவுட் ரியல் எஸ்டேட்லாம் இல்லை, இப்போ யூ வில் பி பேஷனேட், பட் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கால்குலேட்டிவாக பார்க்கும்போது ஸ்மார்ட்டான வே டு சேனலைஸ் மை எனர்ஜி அப்படின்னு தோணும். ஸ்மார்ட்டான வே டு சேனலைஸ் ப்ளஸ் நான் இங்கே வந்தப்போ எங்கள் மாமா வந்து நான் மாமா கூட தான் இருந்தேன், அவர் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். ஓகே. அம்மாவோட தம்பி அவர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 4-5 years நான் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணேன். அவர் கூடவே வந்து நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன், ஹார்ட்வுட் ஃப்ளோரிங் 1-2 years போட்டிருக்கேன், பெயிண்ட் அடிச்சிருக்கேன், பிளம்பிங் வேலை பார்த்துருக்கேன், கான்கிரீட் உடைச்சிருக்கேன். ஸோ ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 years இருந்தேன். 2010 to 2015 தெரியவே தெரியாது ஆக்சுவலி நீங்கள் சொன்னது. இதெல்லாம் தான் என்னோட பார்ட் டைம். நான் இங்கே வந்து நிறைய இப்பெல்லாம் நம்ம இதுலலாம் பார்ட் டைம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி என்னோட பார்ட் டைம் வேலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டில் தான் இருந்திருக்கு. ஸோ அது என் கூடவே தான் வந்துச்சு. எவென்ச்சுவலி நான் மாமாட்ட சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது நீங்கள் பில்டர் ஆகிடுங்க, நான் ஏஜென்ட் ஆகிடுறேன், அந்த ஆசை இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு. அண்ட் மற்றவங்கள பார்க்கும்போது ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்தால் நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஒரு தயக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, நான் சேல்ஸ் பர்சன் கிடையாது. என்னால் இப்போ என்னை உங்களுக்கு யாருன்னே தெரியாது, நான் ரேண்டமாக உங்கள்கிட்ட வந்து ஹலோ சார் நான் வந்து பிரவீன், நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், என்கிட்ட வீடு வாங்க, ஏன்னா எனக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன செல் பண்ணிக்க டைரெக்டாக என்னால் செல் பண்ண முடியாது. ஸோ அப்போது என்ன வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாதப்போ நான் எப்படி ஏஜென்ட் ஆகுது? ஸோ ஆனால் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஐடி கை அப்படிங்கும்போது அப்போ இப்போ யூடியூப் பில்ட் ஆனனால ஐ எம் லைக் ஓகே இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது நமக்கு. ஒன்று ஆனால் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் ஆகும், இல்லைனா ரியல் எஸ்டேட் பண்ணுவோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் ஓகே லெட்ஸ் டூ ரியல் எஸ்டேட். அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆசையும் இருக்குது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம இருந்திருக்கோம், பார்த்துருக்கோம், இது எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரியும், லெட்ஸ் டூ இட். ஓகே தான் நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு தெரியுது, ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிற மாதிரி யூ கேன் ஒன்லி கனெக்ட் த டாட்ஸ் பேக்வேர்ட் அப்படின்ற மாதிரி. நீங்கள்
முன்னாடி இந்த 10 வருஷத்துலேருந்தே சின்ன விஷயமா ஸ்டார்ட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபுக்காக நீங்கள் வந்து இந்த ஷூட்ஸ் பண்ணதாகட்டும், சின்ன வீடியோஸ் எடுத்தது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளம்பிங் ஒர்க்லாம் பண்ணது எல்லாமே வந்து கலெக்டிவாக வந்து குமுலேட்டிவாக இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், தட் இஸ் கிரேட். தட்ஸ் ஃபார் ஷுர். எல்லாமே நம்ம ப்ரீடேட் பண்ணது தான் நமக்கு இந்த இடத்துல ரியல் எஸ்டேட் நம்ம எக்ஸாம் எடுக்கிறோம், அந்த லைசன்சிங் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரீடேட் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். எவ்ரிடே 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம். வீக்கெண்டில் நான் 4 to 8 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அது ஆடப்பாய் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். புரியுது. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்களா, அங்கே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் லைக் ரவுடி சீரீஸ்லாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிங்க. எனக்கு பாட்காஸ்ட்டில் பார்த்தேன் 2 நாளாக இந்த ஒரு வாரம் தூக்கமே இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு அதில் இது இருந்துச்சு. பட் மோர் தென் தட் இப்போ கூட வாட் ஐ ஃபீல் இஸ் நீங்கள் சொல்லும் போது என்னால் சேனல் வீடியோஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட், பிகாஸ் யூ ஆர் பிஸி வித் திஸ். பட் ஆனால் இதுவும் இங்கே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கான எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும் யூடியூப்பில். ஆமாம். அது இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுதா, அண்ட் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அண்ட் ஒருத்தங்க ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ இருக்க காம்படிஷனில்? காம்படிஷன் சக்ஸஸை நினச்சி யூடியூப்க்கு வர முடியாது. நம்ம வந்து ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டுகிட்டே இருப்போம், எவென்ச்சுவலி வந்தால் வரட்டும் அப்படின்னு தான் நினைக்கலாம். இன்னொன்று லாங் ஃபார்ம் கான்டென்ட்டை விட ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் போடுறவங்களுக்கு ரீச் வந்து மச் மோர் ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியராக இருக்குது. ஏன்னா கன்சம்ஷன் வந்து இப்போ ரீல்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸுக்கு. ஸோ ஃபுல் ஃபார்ம் வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா வீட்டில் இருக்கிறவங்க அண்ட் இப்போ ஆஃபீஸில் எதையாச்சும் ஒன்று போட்டு கேட்கணும் அப்படின்றவங்க, அந்த மாதிரி தான் இப்போ நிறைய ஃபுல் ஃபார்ம் வீடியோஸ் வந்து இது பண்ணுறாங்க. சீக்கிரம் சக்ஸஸ் வரணும்னா ஷார்ட் ஃபார்மில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அண்ட் பயங்கரமான கன்சிஸ்டன்சி வேணும். இப்போ நீங்கள் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே வீடியோ போட போறீங்கன்னா மண்டே டியூஸ்டே வீடியோ போடணும். அப்போது ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃபைன் டியூன் ஆகி வரணும். இப்போ நானே ஒரு 3 weeks கழிச்சு நான் ஒரு வீடியோ இன்றைக்கி ஒன்று பப்ளிஷ் பண்ணேன், வியூஸ் பெருசாக போகலை. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து வேற கான்டென்ட் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. யூடியூப் வந்து அந்த வேற கான்டென்ட்டை தான் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுமே தவிர நான் இன்னைக்கு ஒன்று போட்டுட்டேன்றதுக்காக என்னதை ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணாது. ஸோ அதனால் அதெல்லாம் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி முக்கியம் தான். பட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு லாங் ஃபார்ம் கான்டென்ட் கூடவே வந்து அவங்க ஷார்ட் ஃபார்மும் இமீடியட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா க்ரோத் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி வந்து ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் சொல்கிற மாதிரி ரீச் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், தட்ஸ் நைஸ். அண்ட் இந்த பர்சனல் பிராண்ட் வந்து நீங்கள் பில்ட் பண்ணதில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்த பெனிஃபிட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ரியல் எஸ்டேட், ஏன்னா தட்ஸ் ரியலி குட் திங், அது சூப்பராக உங்களுக்கு கிளிக் ஆச்சு. அதை தாண்டி என்ன வந்து இந்த இது பில்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நல்ல நேம் இருக்குது. வெளியில் போனால் வந்து ட்ரஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அது ஐ திங்க் அது ஃபேமிலி நம்மளோட கான்டென்ட்டும் அந்த மாதிரி இருக்கிறனால அப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு நல்ல நேம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ட்ரூ, உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா அதான் திரும்பி நான் அதே சொல்கிற மாதிரி சொன்னாலும் ஃபஸ்ட் டைம் பேசினாலும் ஃபீல் லைக் அண்ணா அப்படின்ற ஒரு டோன் வருதுன்னா உங்கள் கான்டென்ட்டை நான் கன்சியூம் பண்ணனால தான். ஏன்னா அது அந்த அளவுக்கு நேச்சுரலாகவும் இருந்துச்சு நான் நினைக்கிறேன். இப்போ ஏன்னா என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி என்கேஜ்மெண்ட்டுக்கு அதிகமாக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃப்ளாஷியாக எடிட்ஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு வரும். பட் உங்கள் வீடியோ கொஞ்சம் ராவாக இருக்கும், எடிட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ராவாக ஐ கேன் கனெக்ட் வித் யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அது எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நிறைய சில vlogs எல்லாம் காட்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் காமெடி சென்ஸ் இருக்குல்ல, நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம்ல, உங்களுக்கு காமெடி சென்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லுவேன் இதில் நிறைய ஸ்கிரிப்டட் இருக்குது. அவங்க vlogன்னு சொல்லி தான் போடுவாங்க. பட் நமக்கு அதை ஆல்ரெடி பார்த்தா தெரியும். அது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பேச போகிறோம், நான் இந்த கவுண்டர் கொடுப்பேன், இந்த கவுண்டர் கொடுப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து அது ஆன் ஸ்பாட்டில் வந்தது இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். என்னது வந்து எப்படின்னா vlogனா vlog-ஆக இருக்கட்டும், போகிறத எடுத்து போடுவோம், கன்சியூம் பண்ணுறவங்க அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான். நாங்கள் ஒரு டூரெல்லாம் அடித்து நாங்கள் லாங் இது போகும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ப்ரோ இதில் வந்து கேமரா தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாம், அதை நீங்கள் தேடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருவோம் அப்படின்னாங்க. எதுக்கு இது கேமரா திறந்துருச்சுன்னு போடுவோம், இல்லை நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னு போடுவோம், ஏதாச்சும் ஒன்று போடுவோம், அப்போ தான் வீடியோ ஹிட் தேவையே கிடையாது. அப்படி வந்து அது போய் சொல்லி அது வீடியோ ஹிட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணி தான் இருக்கிற ஆடியன்ஸ் ஜென்யூன் ஆடியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்றனால அப்படியே ராவாக தான் இருக்கும் என்னோட கண்டென்ட். புரியுது. ஓகே. ஸோ அதுதான் எனக்கு இப்போ பிஸ்னஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அண்ட் மோர் தென் அது ஒரு ஒர்க்காக பார்க்குறத விட லவ் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோட ட்ராவல் பண்ணும் போது அதாச்சும் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நைஸ். பட் ஆனால் வாட் ஐ ஃபீல் இஸ் இப்போ எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அதுதான். நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் திறந்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க. எனக்கு ஒரு வீடியோ பார்க்கும் போது சந்தீப் நீ தெரிலடா கற்றுக்கணும்டா நீ நிறையா அப்படின்ற மாதிரி வருது. பட் நான் என் மைண்ட் செட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அகைன் முன்னாடி நம்ம பேசின மாதிரி கம்பேர் பண்ணிக்காத, அவங்க வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா நம்ம இதில் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் கன்சிஸ்டன்சி. இது வந்து ப்ரொஃபஷனாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது.
இது வந்து ஒரு மணி மேக்கிங் பிளாட்ஃபார்மாக நினச்சி இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா டஃப், ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சக்ஸஸ். அப்படியே இந்த மணி மேக்கிங் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வியூவர்ஸ் வந்துட்டாங்க, சடனாக ஒரு 2-3 வீடியோ ஹிட் ஆகுது, லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு 300,000 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இந்த 300,000 300, 600, 1 million எல்லாருக்கும் அப்படி வந்து க்ரோத்லேயே இருக்காது. ஒரு பெரிய ஸ்டாக்னன்ட் ஃபேஸ் வரும். அந்த ஸ்டாக்னன்ட் ஃபேஸில் நீங்கள் எப்படி மணி மேக் பண்ண போறீங்கன்னு வரும். அண்ட் இது எவென்ச்சுவலி உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே கீழே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் வேற ஒரு பிஸ்னஸ், வேற ஒரு இன்கமும் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து ஸ்டாண்டர்டாக சஸ்டெயின்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான மணி மேக்கிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது இன்னைக்கு நமக்கு காற்றுள்ள போதே தொற்றுக்கள் மாதிரி தான் இருக்கா. இதுல இருந்து மணி வருதா, வெல் அண்ட் குட். கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமானா வெரி வெரி ஃபியூ பீப்புளுக்கு தான் இருக்கும். ஓகே. ஸோ அதான் மோர் தென் மணி, அந்த நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நம்ம தேடி போவோம். நம்ம பக்கம் வரத்துக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இப்போ ஜபர் பாய் இருக்காரு, அவர் அதை வச்சு இப்போ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்ல பிஸ்னஸ் சர்க்கிள் ஒன்று அவருக்கு உருவாச்சு, ரெஸ்டாரண்ட்ஸ் திறந்துட்டு இருக்காரு, வேற பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி போறது வந்து மோர் வைஸ் சாய்ஸாக இருக்கும். இப்போ விவேக் ஓப்ராயும் இப்போ துபாய் போனப்போ எப்படின்னா அவங்களும் ரியல் எஸ்டேட்ல தான் இருக்காங்க, துபாய் ரியல் எஸ்டேட்ல இருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு போவாங்க வந்து படம் நடிக்கிறாங்க, படத்துல மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு செலிபிரிட்டிஸுமே வேற பிஸ்னஸ்ல வேற இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து மணி மேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் வந்து மணி மேக் பண்ணுறதுக்காக இதுக்கு வந்தோம் அப்படின்னா என்ன மணி கொடுத்துருவாங்க நமக்கு? நம்மலாம் பசங்க, ப்ராடக்ட்ஸும் நமக்கு வராது சரியா? யூஸ்வலாக விமன் ப்ராடக்ட்ஸ்னால் அவங்களுக்கு வந்து நிறைய வரும். இப்போ என்னை விட காவியாவுக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ்க்கு கேட்பாங்க. ஓகே, ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருந்தாலுமே இல்லை நீங்கள் எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னா அவளுக்கு நிறைய ப்ரொமோஷன் வரும். நமக்கு என்ன வரும்? சாப்பாடு வரும், ஹோட்டல் கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி தான் வருமே தவிர அதுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெவென்யூவும் இதுவும் வந்து கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால் வந்து இதை ஒரு ரீச்சாக வச்சு இதை ஒரு பர்சனல் பிராண்டாக உருவாக்கிட்டு இது மூலயமா நீங்கள் ஏதாவது சைடில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சாலிடான இன்கம் பிளாட்ஃபார்ம் வரும். அண்ட் சொசைட்டியில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருப்பீங்களே தவிர நாட் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சராக இருக்க மாட்டீங்க. அதிகமாக ஏம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களே, நம்ம பெருசாச்சும் பண்ணணும்னு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பர்சனல் பிராண்டிங் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? லெட்ஸ் சே அவங்க 9 to 5 ஜாப் எம்ப்ளாயியாக தான் இருக்க போகிறாங்கன்னா பர்சனல் பிராண்டே தேவையில்லை. ரெஸ்யூமே இருந்தால் போதும். அவங்க ரெஸ்யூமே எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளும் இருக்காங்க. கூகுளில் பெரிய எனி கம்பெனியில் விபி ஆவாங்க, இதாவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் பப்ளிக் ஃபேஸிங், கஸ்டமர் ஃபேஸிங்காக டேரெக்டாக நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும். சர்வீஸ் ஒரு ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒன்று விற்கிறீங்க அப்படின்னா தென் உங்கள் பர்சனல் பிராண்ட் ரொம்ப 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 முக்கியம். எவ்வளோ முக்கியம்னா பர்சனல் பிராண்ட் இல்லாத ஒருத்தர் விட பர்சனல் பிராண்ட் இருக்கிற ஒருத்தர் 10 times ஜாஸ்தி சம்பாதிப்பார். 10 times ஜாஸ்தி சம்பாதிப்பார். கிளைண்ட்ஸை வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி அந்த கிளைண்ட்டை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டிக்கு இருக்காது. நீங்கள் 10 பேர்கிட்ட பேசி ஒரு கன்வர்ஷன் நடக்கிறதுக்கும் பர்சனல் பிராண்ட் இருக்கிற ஒருத்தர் பேசாமலே 10 கிளைண்ட்ஸ் வந்துருவாங்க. அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்கும். சூப்பர். இது அப்படியே எனக்கு ரியல் எஸ்டேட் கான்டெக்ட்ல சொல்லுங்களேன். லெட்ஸ் அஸ்யூம் நான் இப்போ ரியல் எஸ்டேட்குள்ளே வரேன். எனக்கு வந்து பர்சனல் பிராண்ட்லாம் எதுவுமே இல்லை. நான் வந்து எனக்கு பேஷனேட்டாக இருக்கேன், மணி அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது, ஃபுல் ஒர்க் 110% போட்டு நான் ஒர்க் பண்ணணுன்ற நம்பிக்கை இருக்குது. எனக்கு பர்சனல் பிராண்டிங் இல்லை, நான் உள்ளே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அந்த பர்சனல் பிராண்டிங் இருக்குது, நீங்களும் என் கூட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த க்ரோத் வந்து வித் நம்பர்ஸ் சொல்ல முடியுமா? அப்ராக்சிமேட்டாக எப்படி சொல்கிறேன்னா, இப்போது என்னோடய ஆக்சுவல் நம்பர்ஸ் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் வந்து 9 months ரியல் எஸ்டேட்டில் இருந்திருக்கேன். 7 வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். சூப்பர். 7 houses வாங்கி கொடுத்துருக்கேன். ரெண்டல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 ரெண்டல்ஸ் பண்ணேன். இப்போ ரெண்டல் ஸ்டாப் பண்ணிடுறேன், டைமிங் ரொம்ப கன்ஸ்ட்ரெயினாக இருக்கிறனால. பட் இந்த 7 houses மட்டும் பேசுவோம் வாங்கி கொடுத்தது. இதில் ஒருத்தர் மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்டு. பாக்கி இருக்க 6 பேரும் யூடியூப் சேனலில் என்னை பார்த்து ட்ரஸ்ட் பண்ணி வந்தவங்க. அவங்களாவே ஃபோன் பண்ணி, பிரவீன் எனக்கு உங்களை தெரியும், நாங்கள் வீடு வாங்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அவனை நம்பர்ஸ் சொல்லும்போது எனக்கு இந்த யூடியூப் சேனல் இல்லாமல் நான் வந்திருந்தேன்னா நான் வந்து 15,000 to 17,000 மேக் பண்ணியிருப்பேன். இப்போ என்னோட இந்த ஓவரால் 1 year வந்து 120 something இருக்குது. சூப்பர். ஸோ ஆக்சுவல் நம்பர்ஸ் ஐ கெட் இட். ரைட். தேங்க்ஸ் ஃபார் பீங் டிரான்ஸ்பரண்ட். ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்சனல் பிராண்டிங் எவ்வளோ முக்கியங்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் என்னால் சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்க முடியும். 10x க்ரோத் பயங்கர ஈஸி, ரைட்? ஸோ அண்ட் பிஸ்னஸ் இந்த 6 வராங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து அதான் நமக்கு தான் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, நான் இவங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு இந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் ஜென்யூனாக இல்லை,
ஜென்யூன் மட்டும் இல்லை, சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கணும். நான் அவங்களுக்காக வேலை பார்க்குறேன்ற அந்த மைண்ட் செட்டில் நம்ம அவங்களுக்கு வேலை பார்க்கணும். ஏன்னா எனக்கு வரவங்க வந்து பிரவீன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லணும், பட் நான் உங்களுக்கு வேலை பார்க்குறேன், நீங்கள் எப்போனாலும் எனக்கு ஃபோன் அடிங்க, எனி டைம் அடிங்க, நான் பிஸியாலாம் கிடையாது, இதுக்கு தான் என் ஃபுல் டைம் இருக்குது அப்படின்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அந்த இது கொண்டு வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு வீடு வாங்கினாலும் இவர் சீன் போட்டார்ப்பா, இவர்கிட்ட போன மாதிரியா, இவர் இருக்கிற சீனை போடுறாரு, இவர்கிட்டலாம் போகாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிடக்கூடாது. கண்டிப்பாக. இருந்தாலும் அவர் ஒரு ஏஜென்ட்டாக எங்களுக்கு வேலை பார்த்தாரு, அந்த ஏஜென்ட்டாக வந்து எங்களுக்கு நல்லா வேலை பார்த்தாரு, நல்லா வீடு முடிச்சு கொடுத்தாருனா தான் அவங்க மூலியமாக தான் எனக்கு இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. கண்டிப்பாக. இனிஷியல் ஸ்டார்ட் யூடியூப் இஸ் கிவிங் மீ, எவென்ச்சுவலி அது பண்ணும். பட் அவங்க ஒரு 4 பேருக்கு ரெஃபர் பண்ணும்போது அந்த ட்ரீ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அந்த ட்ரீ கிரியேட் பண்ணுற அது அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க போய் ஒன்று சொல்லும் போது ஈஸி, உங்கள்கிட்ட தான் அந்த டீல் வரப்போகுது. ஆனால் அந்த ஸ்டார்டிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பர்சனல் பிராண்ட் சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்றது சூப்பர். அண்ட் எனக்கு இந்த கொஷின் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களை பற்றி நான் ரிசர்ச்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மென்டர்னே ஆச்சும் ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்களா? அண்ட் எனக்கு அந்த ஆசை, எனக்கு ஒரு மென்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நீங்கள் அப்படி ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சி அப்படி ஒர்க் அவுட் ஆச்சா, இல்லை அப்படி ஃப்ளோவில்? ஸ்பெசிஃபிக்காக மென்டார்னு இல்லை, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில மென்டார்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஐடியில் வந்து எனக்கு ஜேசன்னு சொல்லி ஒருத்தர் தான் வந்து ஃப்ரெண்டு, அவர் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பார், இதை பண்ணுறா. ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்னோட மாமாவே எனக்கு ஒரு மென்டார். அவர் பார்க்கும்போது ஓகே அவர் இப்படி பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஆன்லைனில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். பட் அவங்க கிட்ட நம்ம மென்டர்ஷிப் வாங்கணும்னா லட்சக்கணக்கில் கொடுக்கணும், கோடிக்கணக்கில் கொடுக்கணும். ஸோ அது பாசிபிள் கிடையாது. அவங்க கிட்ட இருந்து சில நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். மென்டார் வச்சுக்கிட்டா மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாமான்னா அது கிடையாது. பட் மென்டார்ஷிப்பை வந்து லெட்ஸே காசு கொடுத்து ஒரு செலிப்ரிட்டி மென்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த போகிறதுக்கான இன்கம்மை நம்ம அதுக்கு முன்னாடியே ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருப்போம். அதுக்குள்ளேயே ஒரு ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டோட, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மைண்ட் செட்டோட ஆல்ரெடி வந்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போகும்போது சில சின்ன சின்ன ட்வீக்ஸ் தான் பண்ணுவாங்க நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்மளோட ஒர்க்கிங் பேட்டர்ன்லையும். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் எனக்கு இப்போ பர்சனலி அந்த மாதிரி இல்லை. நான் சில மென்டர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நான் கொஞ்சம் காசு கொடுத்து நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா எனி ஸ்பெசிஃபிக் ஹேபிட் ஆர் சம்திங் நோ லைக் இந்த ஒரு சின்ன ஹேபிட்னால என்னால் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் என் லைஃப்பில் பார்க்க முடிஞ்சு சிக்னிஃபிகண்ட்டாக அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் திங்ஸ் இருக்குது அவங்க டே டு டே லைஃப்ல நான் கேட்குறேன். 2 விஷயம். ஒன்று அது சின்ன கோட் தான், அது சின்ன வயசுலேயே அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஒன்று வந்து யூ டோன்ட் ஹாவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு பி கிரேட். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஸ்டார்ட் வந்து இம்மிடியேட்டாக இருக்கணும். அதாவது நம்ம வந்து உன்னை திங்க் பண்ணி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தோம்னா இட் நெவர் இது. ஸோ இந்த கோட் வந்து எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு இது. ஸோ அதனால் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா பண்ணி பார்த்துருவேன். ஐ ஒன்ட் டிலே இட். ஸோ அதில் தான் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணி இப்போது இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. புரியுது. அண்ட் ஐ கெஸ் அது உண்மை தான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு அதை திரும்பி பார்க்கும்போது நீங்கள் அதை எப்படியோ பண்ணி ஆரம்பிச்சனால நீங்கள் வந்து நிற்கிற அப்படின்றது ஃபீல் ஆகும். தட்ஸ் ரியலி கிரேட். சூப்பர். எனக்கு ஒரு டேயில் வந்து 24 hours இருக்குது. அது நீங்கள் வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணி என்னால் சிக்னிஃபிகண்ட்டாக டிஃப்ரென்ஸை பார்க்க முடிஞ்சு என் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கா? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கலாக கிடையாது. பட் ஏதாச்சும் ஒன்று படிப்பேன் இல்லை ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ப்ராசஸில் வந்து வந்துடும். ஒரு ½ an hour 1 hour 2 hour. இட் குட் பி ஆன்லைன், இட் குட் பி அ சிம்பிள் PDF. அது எதுவாக வேணால் இருக்கலாம். இன்றைக்கே வந்து இப்போ ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று படிக்கிறதா இருக்கும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கம்பெனியிலேருந்து எங்கள் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ்லேருந்து ஒரு ஃபைல் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கம்பெனி பாலிசிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இருக்கும். ஒரு சிம்பிள் திங் தான். பாலிசிஸ் எத்தனை பேர் படிப்பாங்க? நான் உட்காந்து ஃபுல் பாலிசி படிச்சிட்டேன். புரியுது. ஏன்னா அது எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நான் ஏதாவது கிளைண்ட்டை பேசிக்கிட்டு இருக்கும்போது அது ஏதோ ஒரு விஷயத்தில் நான் சரியாக பண்ணுறதுக்கு, நான் என்னோட தப்பை திருத்திட்டு சரியாக பண்ணுறதுக்கு அது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டே இருப்பேன். இப்போ ரியல் எஸ்டேட் படித்து முடிச்சாச்சு, இப்போ எனக்கு வேறு ஏதாவது ஒன்று படிக்கணும். ஸோ அதுக்கு நான் திரும்பி ஏவியேஷனுக்குள்ளே போகிறதுக்கான வேலைகள்லாம் வந்து இப்போ அது ஹாபி ஃப்ளைங் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்று எனக்கு இருக்கணும். புரியுது. ஆனால் அது இல்லை அப்படின்னா அந்த நாளே வந்து ஒரு மாதிரி ஓடாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சூப்பர். அண்ட் இந்த அப்டேட்ஸ் பற்றி பேசும்போது டக்குனு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நாங்கள் இப்போ காரில் வந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு பிளேஸில் வந்து அந்த இடம் நார்தர்ன் ஆன்டாரியோ சம்திங் ஸ்பெசிஃபிக்காக 1 ஏக்கர் லேண்ட்லாம் வந்து $10 கொடுக்குறாங்க அப்படின்னு. முன்னாடி அது இருந்துச்சு, அது ஒரு நியூஸ். அது ஓகே. அது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு சிட்டி வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. 1 ஏக்கர் லேண்டை வந்து நாங்கள் $10 தரோம், ப்ரொவைடட் இட்ஸ் கிவன் டு பில்டர்ஸ்.
பில்டர்ஸ் யாருக்குன்னா நீங்கள் $1 million வச்சுருக்கீங்க, நாங்கள் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு $10 கிடைக்கும். நம்மெல்லாம் இமிக்ரன்ஸ்க்கு வந்து நம்ம $1 million நம்ம பேங்க்ல இருக்காது. நமக்கு பேங்க்கும் வந்து வீடு கட்டுறதுக்காக $1 million லோன் தர மாட்டாங்க. இருக்கிற வீடை வாங்குறதுக்கு $1 million மோர்ட்கேஜ் இருக்கும், அதுக்கு $100,000 போடுவீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும். இந்த நியூஸ் ரீல பார்க்கும்போது எப்படி வந்து கேட்குறேன் பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கு அந்த நியூஸ். $10 நிலம் தராங்களாம்ப்பா ஒரு ஏக்கர் அப்படின்னு ரீல்ஸ்ல நம்ம பார்த்துருவோம். அது போய் நியூஸை படிக்கும்போது தான் தெரியும். புரியுது. ஓகே 30 செகண்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. உண்மைதான். அண்ட் இதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். நான் கனடா வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொன்ன விஷயம், லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணு, லிங்க்டின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. உங்கள் தாட்ஸ், அதை அவங்களோட தாட்ஸ் சொல்லுங்கள் அதை பற்றி. அண்ட் ஆல்சோ எப்படி அதை அப்ரோச் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 100% லிங்க்டின் வந்து டாப் நாட்சாக இருக்கும். சூப்பர். இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்கள் இங்கிலீஷ் எக்ஸப்ஷனலி வெல்லாக இருக்குது அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப். பட் இப்போ ChatGPT வந்துருச்சு. அட்லீஸ்ட் அதையாவது யூஸ் பண்ணி நீங்கள் ரீஃபார்முலேட் பண்ணி லிங்க்டின் வந்து நல்ல இங்கிலீஷில் நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா fiverr.comனு ஒரு ஃப்ரீலான்சிங் சைட் இருக்குது. அங்கே ரெஸ்யூம் ரைட்டிங்க்கு உங்களோட ஃபீல்டுலேயே ரெஸ்யூம் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. $100 $200 வாட் எவர் இட் இஸ், காசு கொடுத்து உங்கள் ரெஸ்யூம் லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாமே அவங்களே வந்து எழுதி கொடுத்துருவாங்க. அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜாப்ஸுக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். என்னோட ரியல் எஸ்டேட்டுக்கு நாட் அ கிரேட் திங். ரியல் எஸ்டேட்டுக்கு லிங்க்டின் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு எனக்கு சோஷியல் மீடியாவே பெட்டராக இருக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்ஸ் எடுக்க போகிறேன் நான். ரைட், ஆப்வியஸ்லி பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸும் நம்ம கிளைண்ட்ஸ் தான். பட் சோஷியல் மீடியா ஹேஸ் மோர் ரீச் டு ரீச் அ லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஏன்னா அவங்க வீடியோ கண்டென்ட் தான் நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க தவிர யாரும் போய் நான் வீடு வாங்குறதுக்கு ஏஜென்ட்டா இவர் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல்ல இவர் என்ன ப்ரொஃபைல் ரெஸ்யூம் வச்சிருக்காருன்னு யாரும் பார்க்க போறது கிடையாது. வீடியோ எடிட்டர்ஸுக்கும் எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி தான். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஏரியான்னு வச்சுக்கோமே, உங்கள் வீடியோ கண்டென்ட்டை வந்து வீடியோவாக பார்த்து தான் அவங்க டிசைட் பண்ண போகிறாங்களே தவிர லிங்க்டினில் வந்து நான் இத்தனை வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன், இந்த கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை தாண்டி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை டேரெக்டாக பார்க்கணும். ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ 9 to 5 ஒரு ஒயிட் காலர் ஜாப் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து லிங்க்டின் வுட் பி அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம ஒரு க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இல்லைன்னா சேல்ஸ் ஓரியன்ட் பிஸ்னஸில் இருக்கிறோன்னா நம்ம வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நமக்காக தான் லிங்க்டின். ஓகே. அண்ட் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அதில் மணி ஸ்பெண்ட் பண்ணி லிங்க்டினை வந்து நீ பில்ட் பண்ணுன்னு சொல்லும் போது அந்தளவுக்கு அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. 100%. எனக்கு வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாமே லிங்க்டின் மூலியமாக வருது. 90%. எல்லாமே பெரிய பெரிய பேங்க்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க ரெக்ரூட்டர்ஸ்ட்டு போவாங்க. ரெக்ரூட்டர்ஸ் வந்து லிங்க்டினை ஃபில்டர் அவுட் பண்ணி லிங்க்டினில் வந்து பிங் பண்ணுவாங்க. லிங்க்டினில் நல்ல ப்ரொஃபைல் வச்சுக்கணும். அதில் வந்து இன்கேஸ் நீங்கள் ஜாப் ஹண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஓப்பன் டு ஒர்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகும். அவங்களோட கீவேர்ட்ஸ் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் வரும், உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் எடுத்த வேலைகள் எதுவுமே வந்து நானாக அப்ளை பண்ணி எடுத்த வேலை கிடையாது. ஓகே. லிங்க்டின்ல நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு முடிய போகுது. யூஸ்வலி 1 year கான்ட்ராக்ட்ஸ் வரும். 6 months to 1 year கான்ட்ராக்ட்ஸ் வரும். எனக்கு வர கான்ட்ராக்ட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் 1 year கான்ட்ராக்ட். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 8வது மாதம் முடிச்சுட்டு ஒரு லாஸ்ட் 3 months இருக்கும்போது ஓப்பன் டு ஒர்க் போட்டுருவேன். அப்போ ரெக்ரூட்டர்ஸாகவே கூப்பிடுவாங்க. சூப்பர். அவங்க எப்படி கூப்பிடுறாங்க, ஏன்னா என்னோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குது, நானும் வந்து ஒருத்தருக்கு பே பண்ணி தான் அதை வந்து ஃபுல்லாக எழுதி வாங்கினேன். அதில் கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆச்சு, அவங்க கூப்பிடுவாங்க. தென் ஆப்வியஸ்லி இன்டர்வியூ வரைக்கும் தான் அவங்க இது பண்ணுவாங்க. இன்டர்வியூ நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த ஒரு இனிஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் அப் பண்ணி கொடுக்கறதுக்கு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணும். 100%. எஸ், சூப்பர். அண்ட் இது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் வந்து இந்த முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் அவங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இஸ் தட் ட்ரூ? தட்ஸ் ட்ரூ. ஃபேஸ்புக்கில் டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக்கோட ஆட் இருக்கு இல்லையா, அதை மோர் கிரானுலராக உங்களால் பிக் அண்ட் சூஸ் பண்ண முடியும். எனக்கு இந்த ஏஜில் இந்த ஏரியாவில், ஸோ அதை டார்கெட்டட் ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ நம்ம யாராக இருந்தாலுமே ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோம், இல்லை அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நம்ம கான்டென்ட்டை காட்டணும்னு ஆசைப்பட்டா ஃபேஸ்புக் நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் போகலாமா, இல்லை எப்படி அந்த ஆர்டர் மட்டும் வரும்? ஜஸ்ட் இப்போ ஐ மீன் எதில் உங்களோட ஸ்ட்ராங் சூட் இருக்கோ அதுதான் பெஸ்ட்டு. ஓகே. இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ ரீல்ஸ்க்கு வந்து நல்ல ஹாட் மார்க்கெட்டாக இருக்கிறனால ரீல்ஸில் அட்லீஸ்ட் வந்து மோர் வேல்யூபிள் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஐ திங்க் இன்ஸ்டாகிராம் தான் இப்போ மோர் பீப்புள் கன்சியூம் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். ஃபேஸ்புக் வந்து மோர் ஓல்டர் ஆடியன்ஸ் கன்சியூம் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. லாங்கர் ஃபார்மேட்டுக்கு யூடியூப். ஐ வுட் சே பிக் அண்ட் சூஸ். ஃபேஸ்புக் இல்லைனா கூட இன்ஸ்டாவும்
யூடியூபும் ஐ திங்க் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் நார்த் அமெரிக்கன் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுறீங்கன்னா டிக்டாக்கும் நல்ல பிளாட்ஃபார்ம். ஏன்னா நமக்கு இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்ணுறதுனால தான் நம்மளாம் அதில் இருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம். பட் இங்கே வந்து டிக்டாக் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. ஐ கெஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை விட டிக்டாக் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. சூப்பர். அண்ட் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி பேசும்போது இப்போ எனக்கு என்ன தோணுன்னா, ஓகே சந்தீப், நீ இன்ஸ்டாவில் ரீல் போட்டுட்ருக்கேன், உனக்கு அதில் ஃபாலோவர்ஸ் இருக்குது, கூட யூடியூபும் பண்ணேன், அங்கேயும் அப்படியே வருவாங்க, கூட டிக்டாக்கும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே என்னோட ஒர்க்கே கொஞ்சம் பெருசாக கேட்குறேன், அஸ்யூமிங் தட் எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு என்ன தோணுதா, நீ ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீ மட்டும் ஒர்க் பண்ணுறீனா அப்படின்னு. இஸ் தட் ட்ரூ? அப்படி போகிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குமா? ஐ மீன் சேம் கண்டென்ட் ரெண்டு இடத்துலையும் அப்லோட் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் டூ இட் சைட் பை சைட். ரெண்டுக்கும் தனித்தனியாக நம்ம கண்டென்ட் போட போகிறோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா ஒர்க் தான், கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்மையாவது நல்லா ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைட் ரெண்டையும் பண்ணலாம். ஏன்னா யுல் நோ அதுலேருந்து ஓகே வி ஆர் ஹேவிங் சம் ப்ரோக்ரஸ் இன் தட், ஒரு கன்வர்ஷன் இருக்குது, நமக்கு கிளைண்ட்ஸ் வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து யூனோ யூ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட். இதில் 2 வீடியோ போகிற இடத்துல ஒரு வீடியோ போட்டாலும் 2 பிளாட்ஃபார்ம்லையும் போடும்போது இது வரும். பட் 2 இடத்துலையும் ஒரே யூசர் தான் இருக்க போகிறாங்க, சேம் லைக் மீ. ஸோ நம்மளை ஏதாவது ஒரு இதில் ஃபாலோ பண்ணாலும் நமக்கு போய் சேர வேண்டியவங்களுக்கு சேர்ந்துடும். ஓகே. வை ஸ்பெசிஃபிக்லி ரியல் எஸ்டேட் இன் கேனடா? நான் அப்படி யோசிக்கலை. நான் கனடாவில் இங்கே இருக்கிறனால கனடியன் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். நம்ம கனடாவில் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கோம், என்ன சொல்கிறது, சிட்டிசனாக இருக்கிறோம் அப்படின்றனால நான் இங்கே பண்ணுறேனே தவிர கனடாவில் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணணுன்றது என்னோட ட்ரீம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இங்கே சர்க்கிள் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே தான் என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு இங்கே நிறைய கெனேடியன் தமிழ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமாம், கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால வந்து எனக்கு இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். கனடாலேயும் நீங்கள் இப்படி கேட்கலாம், வை டொராண்டோன்னு கூட கேட்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர், என்ன ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டொராண்டோவில் இருக்காங்க. ஐ விஷ் நான் வேங்கூவருக்கு மூவ் பண்ணி பண்ணலாம், கேல்கரிக்கெலாம் மூவ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஆசை தான். பட் இங்கே இருக்கிற எனக்கு அந்த நோன் சர்க்கிள் பேஸ் வந்து எனக்கு கேல்கரியில் கிடையாது. ஓகே. ஸோ அதனால there's no point in me going and doing real estate over there. இப்போ லெட்ஸே நான் ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கோ, எங்கன்னா $1 million $2 million இருக்குது, நான் அதை வேற நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னா தென் ஐ வில் ஷாப் அரவுண்ட். நான் வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எந்த இடத்துல நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கு, நம்ம சர்க்கிள், நம்ம கிளைண்டல் எங்கே இருக்குது, நமக்கு நிறைய நம்ம யோசிக்கிறோமோ அங்கே பண்ணுறது பெட்டர். சூப்பர். நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த 10 வருஷம் நீங்கள் இருந்ததில் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டி பில்டர் இருக்கு பார்த்தீங்களா, அப்பார்ட் ஃப்ரம் யூடியூபே சொல்கிறேன், க்ளோஸ் சர்க்கிள். ஏன்னா இப்போ க்ளோஸ் சர்க்கிள்னு இருக்கும் போது அது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துரும். ஓகே, இப்போ என் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கான் அப்படின்னா அவனும் ஒரு பாயிண்ட்ல வீடு வாங்க தான் போகிறான், என்கிட்ட தான் நான் வாங்கி ஆகணும் நான் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு சர்க்கிள் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இதுக்கு 10 வருஷம் இருக்குது. இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் பிளான் பண்ணல, பட் நடந்துருச்சு. இப்போ இஃப் சம்மன் இஸ் லைக் மீ, ஓகே, நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன், வந்து 2 மாதம் தான் ஆச்சு, இன்னொரு 3-4 வருஷத்தில் நான் வந்து ரியல் எஸ்டேட்குள்ளே இறங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? முன்னாடியே பண்ணுறது. இப்போ நானே என்ன யோசிப்பேன்னா, நான் இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்கிட்ட வீடு வாங்கியிருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் லைசன்ஸ் வாங்கும்போது ஆல்ரெடி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபுல்லாகவே ஒரு வீடு 2 வீடு வாங்கி முடிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு அதில் ஈஸி டு சே, எப்படி சொல்கிறாலும் ஒரு $350,000 வந்து எனக்கு அதுலேயே போயிருக்கும். ஏன்னா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என் கூட காலேஜில் இங்கே படித்தவங்க, என்னோட நிறைய கொலீக்ஸ் எல்லாருமே வந்து ஆல்ரெடி வீடு வாங்கிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் நான் இது வந்து ஓகே. ஸோ ஏர்லியர் யூ கெட் இன் டு திஸ் பெட்டர். சூப்பர். ஏன்னா இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரே வரீங்க, செகண்ட் இயரில் லெட்ஸே நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். இந்த 2 வருஷம் உங்க கூட ட்ராவல் பண்ணதில் யாராவது ஒருத்தர் 3ஆவது வருஷம் வீடு வாங்குவார். நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டே போறீங்க. இவர் ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இவர் ஒருத்தர் இன்னும் 2 பேருக்கு ரெஃபர் பண்ணுவார். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஸோ ஏர்லியர் த பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு ஃபாலோ அப் கொஸ்டினாக நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என் மைண்டில் வந்து ஒரு பிளாக்குன்னு சொல்லாமல் என்னத்தில் எனக்கு இந்த மைண்ட் ஓடிட்டே இருக்கு. என்னன்னா, சந்தீப், இப்போ வீடு வாங்குறதுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய மணி இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். அங்கே போயிட்டு ஒரு 23 வயசு பையனா 25 வயசு பையனா போயிட்டு நீங்கள் என்கிட்ட வாங்க நான் உங்கள் வீடை முடிச்சு கொடுப்பேன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குமா? ஏன்னா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 30-35 அந்த ப்ரைம் டைமில் இருக்கும் போது அவர் மேலே ஒன்றும் ஒரு மெச்சூரிட்டி அண்ட் ஒரு நம்பிக்கை வரும்னு தோணுது. இது நான் யோசிக்கிற விதம் தப்பா அண்ட் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்? இல்லை, இந்த டைமில் வந்து இப்போ இந்த டே அண்ட் ஏஜில் வந்து ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர் அட் ஆல் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன்.
எவ்வளவோ பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து யங் ஏஜ்ல இருந்து வந்தவங்க தான். அவங்க கிட்ட நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களால வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு க்ரீம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 18-year-old கேர்ள் வந்து அதை போடுறாங்க அப்படின்னா அதை ஆல் ஏஜ்ல வந்து வாங்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னப்பா மெச்சூரிட்டி இருக்கும், அந்த க்ரீம் அலர்ஜி கொடுத்துருமோ அப்படின்னு யாரும் பார்க்கறது கிடையாது. ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லெட்ஸே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்க, நான் நல்ல நாலேஜபிளாக இருக்கிறேன்னு நீங்கள் காட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி உங்ககிட்ட வந்து வாங்க தான் போகிறாங்க. 10 பேர் வாங்க வேணாம், 2 பேராவது வாங்குவாங்கல்ல. ஸோ அது வந்து ஸ்டில் அவன் அந்த 2 பேருக்கு நல்ல ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிட்டீங்க. லெட்ஸே சொல்லிட்டீங்க நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 2 வீடியோ முடிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்றீங்க, அவங்க ஒரு டெஸ்டிமோனியல் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி அது மேலே போக தான் போகுது. இப்போ எனக்கு 1 வருஷம் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் 22 வயசுல நீங்கள் இப்போ லெட்ஸே நம்ம 2 பேருமே ஒரே நாளில் லைசன்ஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோமே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ் நம்ம ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் 1 வருஷம் தான். எனக்கு ரியல் எஸ்டேட்ல 1 வயசு தான். ஸோ நான் வந்து அப்படி பார்க்க மாட்டேன். இப்போ சந்தீப் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ நான் வீடு வாங்கணும் அப்படின்னா நான் வேற யார்ட்டையும் போக போறது கிடையாது, நான் சந்தீப் தான் வர போறேன். கண்டிப்பா ரைட், அப்படிதான் நான் பார்ப்பனே தவிர ஏஜ் இவருக்கு என்ன ஏஜ் இருக்கு, இவர்கிட்ட வீடு வாங்கலாமா வைக்கலாமா அப்படி அது செகண்ட் ஃபேக்டராக தான். சூப்பர். ஓகே, அப்போ நான் இப்போ என்ன மாதிரி பசங்க வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க என்ன கான்ஷியஸாக இருக்கணும்னா, நம்மளோட ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கணும், நம்மளோட சோஷியல் ப்ரூஃபும் அந்த அளவுக்கு இருக்கணும் இன் வெரி பாசிட்டிவ் வே நம்மளோட கம்யூனிட்டி. அண்ட் நீங்கள் சொன்னது இது கரெக்டான விஷயம்னு நினைக்கிறேன். நம்ம க்ளோஸ் பண்ணுற ஒவ்வொரு டீல் முடிச்சதுக்கப்புறமும் அவங்கள்ட்ட வந்து டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். கரெக்ட், நைஸ் இன்புட், தேங்க்யூ. எனக்கு ஒரு விஷயம் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரியல்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படும் போது நிறைய பேர் இந்த பர்சனல் பிராண்டிங் சீரியஸாக எடுத்துக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஏன் நினைக்கிறீங்க? அதுக்கான ரீசன் இருக்குமா? நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டையே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அதை ஃபீல் பண்ண பேர் வந்து ரியல் எஸ்டேட்டை வந்து கடைசி வரைக்குமே பார்ட் டைமாக தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்களா என்கிட்ட ஏன் வந்து நீங்கள் நானும் வந்து எவென்ச்சுவலி வந்து ஒரு வருஷமோ இல்லை ஒரு 1.5 வருஷமோ நான் எப்போ இதுக்கு ஃபுல் டைம் மாறலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட்டுக்கு. அப்போனா இப்போ நீங்கள் ஐடி ஒன்றும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ஐடியில் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் எப்போ என்னால் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப பிஸியாகி ஐடியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன்னா நான் அப்போ ஸ்விட்ச் பண்ணிவிடுவேன். புரியுது. இப்போ 7 houses நான் முடிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் வந்து டே அண்ட் நைட் அதில் எவ்ரிடே மார்னிங் டு ஈவினிங் நான் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. கிளைண்ட்ஸும் எப்படின்னா அவங்க ஈவினிங்கில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களும் எல்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் இட்ஸ் டூவபிள், ஈவினிங்கில் பண்ணுறது டூவபிள். இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க, என்னால் ஈவினிங் மேனேஜ் பண்ண முடியலன்னா இட்ஸ் கோயிங் டு அந்த மார்னிங் டைம்லேயே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகும். அப்போ நம்ம ஐடியை விட்டுட்டு வந்தால் போதும். நான் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கேன். அதுக்கு அவ்வளோ பிஸி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஐடியை குவிட் பண்ணிடுவானே. நிறைய பேர் வந்து அது பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த ஹண்ட் ஃபார் கிளைண்ட்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு விற்றாலே லெட்ஸே வந்து $15,000 to $25,000 மேக் பண்ணலாங்கும் போது 2 வீடு விற்றுட்டாலே அவங்களுக்கு வந்து $50,000 வந்துடுதா. அவங்களோட இன்கம் வந்து ஆல்ரெடி 100K இருக்கும்போது சப்ஸ்டான்ஷியலாக இப்போ அதில் மணி மேக் பண்ணிட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் தெம் டு கோ அண்ட் ஹண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் நியூ கிளைண்ட்ஸ். நீங்கள் எப்போ $500,000 எனக்கு வந்து இதுல இருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமிஷனா, அப்பதான் நீங்க வந்து you're going to go full on, ரைட்டா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்சனல் பிராண்டிங் வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய பேரை மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. காலையில இருந்து ஒரு 10 மீட்டிங் போவாங்க, சம்பந்தமே இல்லாத மீட்டிங்கா இருக்கும், அங்க போய் கை கொடுத்து 4 பேர்கிட்ட பேசுவாங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸுக்கு போய் அவங்க ஃபேஸை காட்டிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் தான் பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணணும்னு கான்ஸ்டன்டா ஈகரா இருப்பாங்க. ஓகே. ஆனால் இப்போ நான் எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து பார்ட் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு ஃபுல் டைம் சேஃபர் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு பார்ட் டைமில் வந்து ரியல் எஸ்டேட்குள்ளே இறங்குறாங்க. இப்போ அவங்களும் ஸ்டார்ட் பண்ணும் போதே பர்சனல் பிராண்டை வந்து க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பயங்கரமான பெனிஃபிட்டாக இருக்க தானே போகுது. வாட் ஐ ஃபீல் இஸ், பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அஸ் யூ செட் மாதம் நம்ம ஒரு கிளைண்ட் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது, இட் டிபெண்ட்ஸ். ஸோ நான் மாதம் ஏன் வந்து என் டைமையும் எஃபர்ட்டையும் அதில் போட்டு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் தான் வருது. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போகிறதுக்கான பெனிஃபிட் இருக்க தான் போகுது, பட் இந்த எஃபர்ட் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஆமாம், சூப்பர். அதே மாதிரி இப்போது நம்ம சொல்லுவோம்ல, அவருக்கு என்னப்பா அவர் ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு அதனால இப்படி இருக்கு. அந்த ஃபாலோவர் வந்து பல மாசமா பில்ட் பண்ண பல வருஷமா பில்ட் பண்ண ஒரு விஷயம். புதுசாக பிராண்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு இப்போ இருக்கிற ஃபாலோவர்ஸை பார்த்துட்டு ஒரு 3 மாதம் பண்ணுவாங்க, 6 மாதம் பண்ணுவாங்க, சோர்ந்துருவாங்க, அந்த ரீச் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. பட் நம்ம இது 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இது கண்டிப்பாக வந்திருக்கு. அவங்களும் இது அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ப்ளஸ் பண்ணும்போதும் நமக்கு ஒரு செல்ஃப் அனலைசேஷன் வேணும். ஓகே,
நம்ம வீடியோ கண்டென்ட்டை பற்றின ஃபுல் கிரிட்டிக்காக நம்ம இருக்கணும். இது நல்லா இல்லை, நான் பெட்டராக பண்ணணும், இதை பெட்டராக பண்ணலாம், அதை பெட்டராக பண்ணலாம். ஏன் அவங்க கண்டென்ட் நல்லா இருக்கே, அந்த கண்டென்ட் மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு மிமிக் பண்ண ட்ரை பண்ணணும். இதுவும் நிறைய பிராண்டை அவங்க செல்ஃப் பிராண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணி போட்டுட்டு குவாலிட்டியை பற்றி கவலையே படாமல் அப்படியே போயிடுறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு தப்புன்னு. ஏன்னா இப்போ எல்லா ஏஜென்ட்டும் வந்து செல்ஃப் பிராண்ட் நிறைய ஏஜென்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ யூடியூப் திறந்தா இல்லை இன்ஸ்டாகிராம் திறந்தா நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க ரீல் பண்ணுறது அது எல்லாமே வருது. ஸோ அதனால் பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக பில்ட் ஆகும். சூப்பர். ஒரே ஒரு கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இருக்க கரண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்க பீப்புள் ரியல்டர்ஸ்ட்டை ஒரு பெயின் பாயிண்ட் அப்படின்னா என்னவா இருக்கும், அதை அட்ரஸ் பண்ணுறதுனா இப்போ நான் பார்ட் டைமாக பண்ணாலும் சரி ஃபுல் டைமாக பண்ணாலும் சரி இதுதான் இப்போ இருக்க ப்ராப்ளமே, இதுக்கான சொல்யூஷனை மட்டும் கண்டுபிடிங்கன்னா என்னவா இருக்கும், அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரியல் எஸ்டேட்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றாங்க. பெயின் பாயிண்ட் வந்து பேப்பர் ஒர்க்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்று. இன்னொன்று ட்ராவல். ட்ராவல் வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ரியல் எஸ்டேட். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் அ செல்லிங் ஏஜென்ட். ஓகே, செல்லிங் ஏஜென்ட்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு செல்லருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அந்த செல்லர் வந்து உங்கள்கிட்ட வீடை கொடுத்துருவாரு, அதை ஸ்டேஜ் பண்ண போகிறோம். அந்த ஒரு வீடு தான் நம்ம போக போகிறோம். அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துட போகிறோம். பையர்ஸ் வந்து போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, செல்லர் ஏஜென்ட் ஆகிறது வந்து மச் மோர் டிஃபிகல்ட் தேன் பீயிங் அ பையர் ஏஜென்ட். இனிஷியலாக நம்ம நிறைய பையர் ஏஜென்ட்டாக இருப்போம். இப்போ இந்த பையர்ஸ் எல்லாம் எவென்ச்சுவலி வீடு விற்க ஆரம்பிக்கும் போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி செல்லர் கிளையண்டெல்லாம் வந்து பெருசாக பில்ட் ஆகிடும். பட் பையர் ஏஜென்ட்ஸ் வந்து இப்போ நான்லாம் வந்து இப்போ பையர் ஏஜென்ட். ஏன்னா என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நியூ இமிகிரண்ட்ஸ், புதுசாக எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் தான். யாருக்குமே நான் 2வது வீடு வாங்குறாங்கன்னு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம 20 வீடு காட்டணும், 30 வீடு, சம்டைம்ஸ் 4-5 வீட்லேயே முடிஞ்சால் நல்ல விஷயம் தான். பட் நிறைய வீடு காட்டுவோம், நிறைய ட்ராவல் பண்ணுவோம் போது ட்ராவல் இல்லை பண்ண பிடிக்கல அப்படின்னா திஸ் இஸ் நாட் த ஃபீல் ஃபார் யூ. புரியுது. அது ஒன்று. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ண ட்ராவலிங் இஸ் ஃபைன்பா, ட்ரைவ் பண்ண பிடிக்கல அப்படின்னா அது கூட நீங்கள் ஷோஃபர் டிரைவர் யாராவது வச்சுக்கலாம் எவென்ச்சுவலி. இப்போ நீங்கள் டிரைவர் யாராவது வைக்கணும்னா நீங்கள் $50,000 மேலே மேக் பண்ணணும். $150,000 மேக் பண்ணுறீங்கன்னா ஒரு $50,000 டிரைவர் வச்சுக்கலாம் கம்பெனி எக்ஸ்பென்ஸில். பட் இல்லைன்னா அதுவும் வந்து இதுவாக இருக்கும். அடுத்தது வந்து பேப்பர் ஒர்க்ஸ். ஓகே, நம்ம என்ன நினைப்போம்னா ரியல் எஸ்டேட் தானே, இது வீடு காட்ட போகிறோம், வாங்க போகிறோம், கமிஷன் வாங்க போகிறோம், ட்ராவலிங் இஸ் ஃபன் ஃபார் மீ, நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். என்னென்னா ஒரு வீட்டுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா பக்கமாக டாக்குமெண்ட்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகேவா, எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது இனிஷியலாக நான் ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னடா இது எழுதுறோம் நான் ரியல் எஸ்டேட் பண்ண போகிறதா டாக்குமெண்ட் ஃபில் பண்ண போகிறதா அப்படின்னு இருக்கும். அவங்க ஒன்று அனுப்புவாங்க, அது சிக்னேச்சருக்கு அனுப்பணும், டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறது இல்லை, அப்புறம் சிக்னேச்சருக்கு அனுப்பணும், எல்லாமே ஆன்லைன்றனால மாறி போயிட்டு இருக்கும். அதுவும் ஒரே கிளையண்ட்டுக்கே நம்ம 10 வீட்டுக்கு ஆஃபர் போடுற மாதிரி இருக்கும் பிஸியான மார்க்கெட்டில். ரிஜெக்ஷன்ஸ் வரும், டினையல் வரும், இதை கரெக்ட் பண்ணுங்க அதை கரெக்ட் பண்ணுங்கம்பாங்க. ஸோ அது பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும். பட் அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஹேமான்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்னோட ஆஃபீஸ் அட்மின் அவங்க எல்லாம் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு. ஸோ அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்கள் பேப்பர் ஒர்க்ஸுக்கு ஹேண்டில் பண்ணுறது மாதிரி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இதாகிடும். நீங்கள் வந்து மோர் பிடிச்ச விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ட்ராவல் பண்ணி வீடு பார்க்குறது, காட்டுறது, நெகோஷியேட் பண்ணுறது, ஏஜென்ட்ஸுக்கெல்லாம் பேசுகிறது, இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து அவ்வளோ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஒரு வீட்டுக்கு ஆஃபர் போட போகிறோம்னா ஒரு 1 to 1.5 hours வந்து நம்ம பேப்பர் ஒர்க்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒரு வீட்டுக்கு நம்ம 2-3 கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த 2-3 கிளைண்ட்டுக்கு நம்ம இது பண்ண, அதுவும் ரெண்டல் இன்னும் நைட்மேர். எக்ஸாக்ட்லி த நம்பர் ஆஃப் பேப்பர் ஒர்க்ஸ் ஃபார் பையிங் அ ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி ரெண்டலுக்கு ஈவன் மோர் சம்டைம்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அந்த கமிஷன் வந்து half month ரெண்ட் தான். ஸோ அவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு ஒரு பண்ணும்போது இதாகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஒரு பேர்டன் வந்து அவங்க கேரி ஆன் பண்ணிப்பாங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப். ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்? முதல்ல நம்ம அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்கேஸ் அவங்க ஒரு ஆஃப்ல போகிறாங்க, அவங்களால பண்ண முடியல அப்படின்னா we need to know the system completely so that you can jump in and do all the paperwork. நிறைய சிஸ்டம் இருக்கும். ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது,
ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஃபார்ம்ஸை வந்து சிக்னேச்சருக்கு அனுப்புறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. சிக்னேச்சருக்கு அனுப்பியாச்சு, இப்போ அதை கரெக்ட் பண்ணி திரும்பி சிக்னேச்சர் அனுப்பணும்னா அது எப்படி பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கம்ப்ளீட்லி ஸோ தட் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்க வர முடியல, சிக்காக இருக்காங்க அப்படின்னா we'll be able to jump in. ஸோ கண்டிப்பாக 2-3 ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே சம்படி யார்கிட்டையாவது வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது பெட்டராக. சூப்பர். ஓகே ஓகே ஓகே. ஆனால் ஐ கெஸ் இதில் தான் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எழுதி வச்சது எல்லாமே கேட்டுட்டேன். சூப்பர். ஜஸ்ட் லாஸ்ட் கொஷின் டக்குன்னு என் மைண்டில் இருந்துச்சு. என்னென்னா எனக்குன்னு வேணாம், பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ், யாரெல்லாம் வந்து கனடாக்கு வந்துட்டோம், எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம், பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதுக்கான வழியும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற பீப்புளுக்கு என்ன ஒரு மெசேஜ் சொல்லுவீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில்? எங்கே போனாலும் லைஃப் வந்து ஹார்டாக தான் இருக்க போகுது. ட்ரூ. நாங்களும் கனடா வரும்போது ஹார்டாக தான் இருந்துச்சு. பட் அதுதான் ஹாப்பினஸ்ன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அந்த டைமில். இப்போ வந்து நாங்கள் பண்ணதே சில பேர் பண்ணும்போது அது ஹார்டுன்னு நினச்சி பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் காங்கிரீட் உடைக்கிறதுலாம் பெரிய டஃப்பான ஜாப். ஏன்னா இப்போ வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட் இருக்கும், பேஸ்மெண்ட்டு கீழே தான் வந்து நம்ம பிளம்பிங்கோட மெயின் லைன்ஸ் போகும். ஓகே. அதை வந்து நம்ம உடச்சி இன்னொரு வாஷ்ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா இந்த காங்கிரீட் ஃபுல்லாக நம்ம உடைக்கணும் ஜாக் ஹேமர் வச்சு. நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் ஜாக் ஹேமரில் காங்கிரீட் உடைக்கணும். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு க்ரோசரி ஸ்டோரில் வேலைக்கு இருந்தாலும் இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்றாங்க. ஸோ கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா கனடா ரொம்ப பியூட்டிஃபுல் கண்ட்ரியாக இருக்கும். புரியுது. பட் பண்ணுறது எல்லாமே கஷ்டம். இந்தியாவில் இருக்கும்போதே நான் சொகுசாக இருந்துட்டேன் அப்படின்னா கனடா வந்து க்ரோத் கொடுக்காது. ஆனால் இந்த ஒரு 2-3 இயர்ஸை வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா கனடாவில் அமேசிங் பொட்டென்ஷியல் இருக்குது, வேற லெவல் பொட்டென்ஷியல் இருக்குது. இந்த பொட்டென்ஷியல் வந்து டு பி ஆனஸ்ட் இந்தியாவில் இருந்தாலும் கிடைக்காது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து அது கஷ்டமாக பார்க்காம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்து இது ஃபியூச்சர் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா மற்றதெல்லாம் 100% சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டில் ஆகலாம் இந்த கண்ட்ரியில். சூப்பர். ஓகே. அண்ட் ஐ கெஸ் நிறைய இன்புட்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்த பீப்புளுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. நீங்கள் வந்துருக்கீங்க ஆக்சுவலி. அண்ட் யோ எனி மெசேஜஸ்னா அப்பார்ட் ஃப்ரம்? ஆல் குட். சூப்பர். எல்லாம் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி நியூ இயர் 2024. Yeah. Thank you. Thanks. Okay, thank you. Thanks. Yeah.